அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்புல இருக்க மிக முக்கியமான 7 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். அதுவும் முக்கியமா இயற்பியல்ல இருந்து பிசிக்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி அப்படின்றத போட போறேன். இதுல இருக்க முக்கியமான 7 மதிப்பெண் வினாக்கள். சார் இதுல இருக்கிறது எல்லாமே 7 மதிப்பெண் வினாக்களா அப்படின்னா சில கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டினா இருக்கலாம், சில கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டினா இருக்கலாம். நான் முன்னாடியே உங்களுக்கு வீடியோ பார்த்திருந்தவங்களுக்கு தெரியும். முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றத போட்டிருந்தேன். அதே மாதிரி எது 4 மார்க், எது 7 மார்க் அப்படின்றத போட்டிருந்தேன். அதை பார்த்தவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏபிசி அப்படின்னு கொடுத்து ஒரு 3 கொஸ்டினை சேர்த்து நீங்க 7 மார்க்ல எடுத்துங்க, இல்ல 2 வேறுபடுத்தி சேர்த்து நீங்க ஒரு 7 மார்க்ல எடுத்துங்க, ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஒன்னு 2 மார்க் கொஸ்டின் சேர்த்து ஒரு 7 மார்க்ல எழுதுங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விரிவான விடையிலி, அதாவது பிசிக்ஸ்ல இருக்க அணுக்கரு இயற்பியல் லெசன் வரையும், ஓகேவா? அதாவது இயக்கவியல்ல இருந்து அணுக்கரு இயற்பியல் வரையும் இருக்க எல்லா கொஸ்டின்லயும் எல்லா லெசன்லயும் இருக்க முக்கியமான 7 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். அதுல சில கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டினா இருக்கலாம், 2 மார்க் கொஸ்டினா இருக்கலாம், எல்லாத்தையும் கலந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த கொஸ்டினை நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஒரு 4 மார்க் கொஸ்டின் கேட்டு அங்கேருந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா ஒரு 7 மார்க் அப்படின்றது வாங்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முழுக்க ஒரு விரிவான விடையிலி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க உங்களோட புக்ல. அந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய சயின்ஸ் எக்ஸாமுக்கும் சரி, அடுத்து வரக்கூடிய சோசியல் எக்ஸாமுக்கும் சரி, அடுத்து வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் சரி, நிறைய வீடியோஸ் அப்படின்றது நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் ஆக இருக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோஸ் அப்படின்றது நோட்டிபிகேஷனா வரும். ஓகேவா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு நான் உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்க போறேன். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் அடிக்கடி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்படின்றது போட்டிருந்தேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இயற்பியல்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு வேதியியல் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பயாலஜி அப்படின்றது நான் வீடியோஸ் அப்படின்றது போஸ்ட் பண்றேன். இன்னைக்கு பார்க்க போறது எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டா, ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நிலைமம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. நான் நிறைய என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? நம்ம ஒவ்வொரு வாட்டி ஒன்று பார்க்கும்போதும் ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? எல்லாரும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பா ஈஸியா 7 மார்க் ஈஸியா வாங்குற மாதிரி உங்களுக்கு ஈஸியா ஞாபகப்படுத்துற மாதிரி நான் உங்களுக்கு சில விஷயத்தை நான் சொல்லி தரேன். ஓகேவா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நிலைமம் என்றால் என்ன? பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? இதை நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அப்படின்னா தெரியும். என்னது அப்படின்னு பாருங்களேன். இது ஆக்சுவலா ஒரு 2 மார்க். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க். ஆக்சுவலா 4 மார்க்ல இருக்கும். இவங்க எப்படி கேட்கறாங்க அப்படின்னா ஒரு 5 ஒரு 2 சேர்த்து ஒரு 7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு எத்தனை மார்க், எத்தனை 7 மார்க் அப்படின்னு எழுத சொல்லுவாங்க அப்படின்னா 3 7 மார்க் எழுத சொல்லுவாங்க. டோட்டலா 21 மார்க் அப்படின்றது உங்களுக்கு எதுல இருக்கும் அப்படின்னா அதாவது 7 மதிப்பெண் வினாக்கள்ல இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும், இயற்பியல், வேதியியல், அப்புறம் உயிரியல், இது மூணுத்துலயும் நீங்க என்ன பண்ணணும், தெளிவா படிக்கணும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இயற்பியல்ல இருக்க முக்கியமான 7 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதிகமா கேட்டிருக்காங்க பாருங்களேன். நிலைமம் என்பது யாது, அதன் வகைகளை யாவை? நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நிலைமம் என்றால் என்ன? பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வானம் ஏன் நீலமாக காட்சியளிக்கிறது? இதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா நிலைமம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன். ஓகேவா? அதே மாதிரி வானம் ஏன் நீலமாக காட்சியளிக்கிறது அப்படின்றது ஒரு 2 மார்க் கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். ஆனா ஒரு 7 மார்க் கொஸ்டினா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொன்னதில்லை. ஓகேவா? அது என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சேர்த்து சொல்ல போறேன். அதுக்கப்புறம் ஒரு லெசனும் இருக்கு. ஓகேவா? இயக்க விதிகள் இருக்கு, அப்புறம் வெப்பவியல் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, ஒளியியல் இருக்கு. அதுல ஒவ்வொன்றுத்திலயும் இருக்க முக்கியமான ஒரு விரிவான விடையெளி கொஸ்டின் இருக்குல்ல, அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வரப்போற ஆஃப் எக்ஸாம்ல கண்டிப்பா இதுல இருந்து கேட்கறதுக்கான வினா அப்படின்றது இருக்கு. கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்ற கொஸ்டின் தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நிலைமம் என்பது யாது, அதோட வகைகள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் நிலைமம் அப்படின்னா என்ன? இங்கிலீஷ்ல இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்களேன். ஒவ்வொரு பொருளும் தன் மீது சவுண்ட் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையை அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையை எதிர்க்கும் அல்லது மாற்றுவதை எதிர்க்கும் தன்மையை என்ன சொல்றாங்க, நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். இப்ப என்ன பண்ணுவாரு, வடிவேல் ஒரு பஸ்ல போயிட்டு இருப்பாரு. என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா கம்பியெல்லாம் பிடிக்க மாட்டான்னு என்ன பண்ணுவாரு, அப்படியே நின்றுட்டு ஆடிக்கிட்டே போயிட்டு இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா கண்டக்டர் என்ன பண்ணுவாரு, டிரைவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பிரேக் அழுத்துவார். அப்ப என்ன பண்ணுவாரு, சொல்லு அந்த கண்ணாடி உடச்சு விழுவாரு. ஆக்சுவலா என்ன பண்றாரு அப்படின்னா அவர் இயக்க நிலையில ட்ரை பண்றாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் அந்த பஸ் போயிட்டே இருக்கு, நானும் என்ன பண்றேன் அது கூட சேர்ந்து டிராவல் பண்றேன், அந்த இயக்க நிலையில இருக்க ட்ரை பண்றேன். ஆனா அங்க என்ன பண்றாங்க, பிரேக் அடிக்கிறாங்க. அந்த விஷயத்தை நான் எதிர்க்கிறதுக்கு என்ன பண்றேன், நான் முன்னாடி போறேன். அந்த விஷயத்தை எதிர்க்கிறதா என்ன பண்றேன், நான் முன்னாடி போறேன். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. இதே ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பார்க்கலாமா?
நீங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. மேல ஒரு அட்டை வச்சுங்க, ஓகேவா? இங்க வந்து ஒரு ரூபா காயின் வச்சிடணும். ரூபா காயின் வச்சுட்டு நீங்க இப்படி சுண்டி விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயின் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ள விழுகும். இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த காயின் அப்படின்றது ஓய்வு நிலையில இருந்துச்சு, ஓகேவா? நம்ம அதை சுண்டும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காயின் வந்து புவியீர்ப்பு விசையால அது வெளில போகாம அந்த கிளாஸ் உள்ள விழுகும். இதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஓய்வில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? அப்ப நிலைமத்தோட வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது 3 வகைகள் இருக்கு. ஓய்வு நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம் அப்படின்னு 3 வகை இருக்கு. நான் ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இன்னும் டீடைலா சொல்றேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நிலைமம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அதாவது வந்து ஒரு உருபொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையை அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையை எதிர்க்கும் தன்மையை தானே சொல்றாங்க நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, நல்லா கார்ல போயிட்டு இருக்கீங்க, ஓகேவா? போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரேக் போட்டு ஆகும், முன்னாடி போய் விழுவோமா? அதே மாதிரி நல்லா நின்றுட்டு இருக்க பஸ், நின்றுட்டு இருக்க கார், ஓகேவா? என்ன பண்றாங்க, வண்டியை வந்து திடீர்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பின்னாடி போறோம். அப்ப நம்ம ஓய்வு நிலையில இருக்கோம், ஓகேவா? அந்த பஸ்ஸும் ஓய்வு நிலையில இருந்துச்சு, அந்த காரும் ஓய்வு நிலையில இருந்துச்சு, ரெஸ்ட்ல இருந்துச்சு, நம்மளும் ரெஸ்ட்ல இருந்தோம். அப்ப அது திடீர்னு வந்து ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்றோம், அந்த விஷயத்தை நம்ம எதிர்க்கிறோம், ஓகேவா? அந்த விஷயத்தை எதிர்த்து என்ன பண்றோம், நம்ம பின்னாடி போறோம். அந்த விஷயம் என்ன பண்றாங்க, முன்னாடி போகணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த விஷயத்தை எதிர்த்து என்ன பண்றோம், அதை எதிர்த்து ஒரு விஷயத்தை செய்யறோம். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அதுதான் பாருங்களேன், ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையை அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையை எதிர்க்கும் தன்மையை என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. நிலைமம் 3 வகைப்படும். ஓய்வு நிலைமம், இயக்கத்தின் நிலைமம், திசையில் நிலைமம் அப்படின்னு 3 வகைப்படும். ரொம்ப முக்கியமான வினா, கண்டிப்பா எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. வரப்போற ஆஃபீல் எக்ஸாம்ல கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, ஓகேவா? அதனால நிறைய வாட்டி கேட்கறாங்க இந்த கொஸ்டின். கண்டிப்பா படிக்காம போயிடவே கூடாது. மிக 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 முக்கியமான ஒரு வினா, ஓகேவா? அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். பார்க்கலாமா? பாருங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஒவ்வொரு பொருளும், என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க, அப்பதான் வந்து ஈஸியா மனப்படும். ஒவ்வொரு பொருளும் என்னது, ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும், ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையை அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையை எதிர்க்கும் தன்மையை தான் சொல்றாங்க இனர்ஷியா, நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம், ஓகேவா? அதான சொல்றாங்க நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையை அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையை மாற்றுவதை எதிர்க்கும் தன்மையை சொல்றாங்க நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிலைமத்தை எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னா 3 வகையா பிரிக்கலாம். அப்ப பாருங்க, ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம். ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம் அப்படின்னு 3 வகைப்படும். ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம் அப்படி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். நிலைமம் அப்படின்றது என்னது, ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையை அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையை எதிர்க்கும் தன்மை என்ன சொல்றாங்க, அதுதான் வந்து இனர்ஷியா, அதுதான் வந்து நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. நிலைமத்தை எத்தனை வகையா பிரிக்கிறோம்? 3 வகையா பிரிக்கிறோம். ஓய்வு நிலைமம், இயக்கத்தின் நிலைமம், திசையில் நிலைமம் அப்படின்னு பிரிக்கிறோம். இது வந்து என்ன அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க் தான் தருவாங்க, ஓகேவா? என்னது நிலைமம் என்றால் என்ன, பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விவரி அப்படின்னு கேட்டுறாங்க. இது நிலைமம் என்றால் என்ன, அதோட வகைகள் மட்டும் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஓய்வில் நிலைமம்னா என்ன, இயக்கத்தில் நிலைமம்னா என்ன, திசையில் நிலைமம்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஓகேவா? அப்படி பண்ணாதான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 7 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. இல்ல வந்து ஆனா அவனா வச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு 5 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து என்னது, வானம் ஏன் நீளமா காட்சியளிக்கிறது அப்படின்றது 2 மார்க் கொடுப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு 7 மார்க் அப்படின்றது கிடைக்கும், ஓகேவா? அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு ஏபிசி அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 எழுதுனா 7 மார்க் அப்படின்ற மாதிரி சில டைம் கொடுக்குறாங்க. இல்ல அப்படின்னா ஒரு 4 மார்க் ஒரு 2 மார்க் சேர்த்து ஒரு 7 மார்க்ல எழுதுப்பா அப்படின்னு கொடுத்து விட்டுறாங்க. அப்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்க இந்த விஷயத்தை படிக்கும்போது என்னது, எக்ஸ்ட்ரா 2 மார்க், எக்ஸ்ட்ரா 4 மார்க் அந்த புக்ல உள்ள ஏபிசி கொஸ்டின்லாம் நீங்க படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேவா? ஈஸியா என்ன பண்ணலாம், 3 21 மார்க் வந்து அசால்ட்டா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா? அப்ப நிலைமம் அப்படின்னா புரியுதா, ஒவ்வொரு பொருளும் தன் மீது செயல்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரையில், அது செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையை அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையை எதிர்க்கும் தன்மை தானே சொல்றாங்க நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? மறந்துடக்கூடாது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு வினா. அடுத்து நிலைமத்தின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஓய்வின் நிலைமம், இயக்கத்தின் நிலைமம், திசையில் நிலைமம் அப்படின்னு 3 வகைப்படும், ஓகேவா? ரொம்ப முக்கியம், சரியா? இப்ப நிலைமம் அப்படின்னா என்ன புரிஞ்சிருச்சா? இப்ப நிலைமத்தோட வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதான் கேட்டிருக்காங்க. அப்புறம் நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலைமங்களின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஓய்வு நிலைமம் அப்படின்றது என்னன்னு பார்க்க போறோம். நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் முன்பு நான் என்ன பண்றேன் அப்படின்னா பஸ்ல ஏறி உட்காந்துருக்கேன். என்னது, பஸ் வந்து அதுவும் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, நானும் ரெஸ்ட்ல இருக்கேன், ஓகேவா? இப்ப பஸ் டிரைவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஏறி உட்காந்து என்ன பண்றாரு அப்படின்னா கீரை போட்டு வண்டி வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்றாரு, ஆக்சிலேட்டர்ல காலை வச்சு அமைக்கிட்டு கிளச் எடுக்கிறாரு. என்ன பண்ணுது,
இந்த பஸ் அப்படின்றது மூவ் ஆகுது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா பின்னாடி போறேன். ரைட்டா? அப்ப என்ன பண்றேன் பின்னாடி போறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஓய்வு நிலையில இருந்தேன். ஆனா என்ன பண்றேன் அப்படின்னா அந்த விஷயத்தை நான் எதிர்க்கிறேன். என்ன பண்றேன் அப்படின்னா அந்த விஷயத்தை நான் எதிர்த்து அந்த இயக்க நிலைக்கு நானும் மாற ட்ரை பண்றேன். அப்ப என்னது அந்த ஓய்வுல இருக்கிறது நான் வந்து என்ன பண்றேன் ஆப்போசிட்டா பண்றேன். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓய்வில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தன் ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் என்பது என்ன சொல்றாங்க ஓய்வில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது இதுதான் என்னது ஓய்வில் நிலைமம். ஓகேவா? கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள் பழங்கள். அதாவது ஒவ்வொன்றுக்கும் நீங்க என்ன பண்ணணும் எடுத்துக்காட்டு அப்படின்றது எழுதணும். ஓகேவா? ஓய்வு நிலைமத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு, இயக்கத்தில் நிலைமத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்றது என்ன பண்ணணும் நீங்க எடுத்துக்காட்டு அப்படின்றது கண்டிப்பா எழுதணும். அப்ப ஓய்வில் நிலைமம் அப்படின்னு என்ன பார்த்தோம் நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தன் ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் என்பது. நான் உங்களுக்கு சொன்னா நானும் ரெஸ்ட்ல இருக்கேன், அந்த பஸ் ரெஸ்ட்ல இருக்கு. என்ன பண்றாரு டிரைவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு பஸ். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்றேன் நான் பின்னாடி போறேன். ஓகேவா? என்ன பண்றாரு அவர் ஆக்சிலேட்டர் இருந்தபோது நான் பின்னாடி போறேன். ஏன் நான் வந்து ரெஸ்ட்ல இருந்தேன். ரைட்டா? நானும் ரெஸ்ட்ல இருந்தேன், அந்த பஸ் ரெஸ்ட்ல இருந்துச்சு. பஸ் மூவ் ஆகும்போது என்ன பண்றேன் அந்த விஷயத்தை நான் எதிர்க்கிறேன். அந்த விஷயத்தை எதிர்க்க பண்பு தானது ஓய்வு நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு என்ன சொல்றாங்க ஓய்வின் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னா கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள் பழங்கள். கிளையை உலுக்கினதுக்கு அப்புறம் அதுல இருந்து விழக்கூடிய என்னது இலைகளும் பழங்களும் அப்படின்றது இதுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு வினா. கண்டிப்பா கேட்பாங்க. இப்பயே எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா படிச்சுட்டு போயிருங்க. இந்த கொஸ்டின் படிக்காம யாரும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? பிசிக்ஸ்ல இருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய வினா அப்படின்னா இந்த நிலைமம் கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்கறாங்க. இனர்ஷியா கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்கறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான வினா. கண்டிப்பா படிக்கணும். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அதுக்கு அடுத்து இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னா என்ன பாருங்களேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க ஸ்கூல்ல வந்து ஒரு லாங் ஜம்ப் வந்து போட்டி வைக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஓடி என்ன பண்றீங்க அப்படின்னா தாண்டுறீங்க. தாண்டினதுக்கு அப்புறம் அந்த அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றுறீங்களா? இல்ல. அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடுறீங்க. என்னது அதோட ஃபோர்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல நிக்கல. என்ன பண்றீங்க அதுல குதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த மண்ணுல வந்து குதிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடுறீங்க. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க வந்து ஓடி வரீங்க. ரைட்டா? ஓடி வரீங்க. இதுதான் கோடுன்னு வச்சுப்போம். இந்த கோட்ல இருந்து எம்பி நிக்கிறீங்க. நின்னுட்டு அதே இடத்துல நிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடுறீங்க. இதுதான் அப்படின்னா இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன். இயக்க நிலையில் ஒரு பொருள் இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் முன்பு நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்றேன் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்றேன் திடீர்னு ஸ்டாப் அப்படின்னா என்ன பண்ண முடியல என்னால நிக்க முடியல. என்ன பண்றேன் கொஞ்சம் தூரம் ஓடிதான் போய் நிக்கிறேன். அதுதானே சொல்றாங்க இயக்கத்தில் இருக்கும்போது அதை வந்து என்னது அது எதிர்க்கிற பண்பு தானே சொல்றாங்க இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் முன்பு அது திடீர்னு வந்து நான் நின்று அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த விஷயத்தை நான் எதிர்க்கிறேன். இயக்கத்தை வந்து என்ன பண்றேன் நான் எதிர்க்கிறேன். எதிர்த்து தான் என்ன பண்ண முடியும் நான் நிக்க முடியும் அப்படின்றதான சொல்றாங்க இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் சிறு தூரம் ஓடுவது. அது தாண்டும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா தாண்டினதுக்கு அப்புறம் அவர் அந்த கரெக்டா ஸ்டேபிள் நின்ற மாட்டார். என்ன பண்ணுவாரு ஒரு 2-3 ஸ்டெப் அப்படின்றது கால் எடுத்து வச்சு ஓடுவார். அது என்ன சொல்றாங்க இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து திசையில் நிலைமம் அப்படின்னா பாருங்களேன். இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் இயங்கும் திசையில் மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் என்பதுதான் ஆகும். இதான் வந்து என்ன சொல்றாங்க திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதே பஸ் வச்சுப்போம். என்ன பண்றீங்க நல்லா பஸ்ல வந்து போயிட்டே இருக்கும். டிரைவர் என்ன பண்றாரு அப்படின்னா வண்டி திசை திருப்புறாரு. என்னது வண்டி திருப்பும் போது என்ன பண்றோம் இப்படி போறோம். என்ன பண்றோம் அந்த திசையை எதிர்க்கிறோம். ஓகேவா? என்னது பஸ் வந்து லெஃப்ட் ஆகும்போது என்னது நம்ம இப்படி போறோம். பஸ் இந்த ரைட் சைடு திரும்பும்போது இப்படி போறோம். அதெல்லாம் என்னது அதுதான் திசையை வந்து எதிர்க்கிற பண்பு என்னது திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஓடும் மகிழ் வந்து வலைப்பாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய்வது. என்ன பண்றாங்க அவர் ஒரு சைடு திரும்புவாரு. நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சைடா திரும்புவோம். அதுதானே சொல்றாங்க திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. இயக்க நிலையில் ஒரு பொருள் இயங்கும் திசையில் இருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும். திசை மாற்றத்தை என்ன பண்றோம் நம்ம அதை எதிர்க்கிறோம். அவர் என்ன லெஃப்ட் சைடு திருப்புறாரு. நம்ம என்ன பண்றோம் ரைட் சைடு திரும்புறோம். அந்த திசை மாற்றத்தை என்ன பண்றோம் நம்ம எதிர்க்கிறோம். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த கார்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி ஸ்பீடா போய் லெஃப்ட்ல போய் ட்ரிஃப்ட் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படியே ரைட் சைடு திரும்புறோமா ரைட் சைடு சாயிரமா. அதான சொல்றாங்க அதுதான் வந்து திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான வினா. ஓகேவா? அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப முக்கியம். நிறைய ஒரு வாட்டி பாருங்க. என்னது நிலைமம் என்பது யாது அதனோட வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலை அல்லது நேர்கோட்டு இயக்க நிலை எதிர்க்கும் தன்மை என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க இங்கிலீஷ்ல இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிலைமத்தோட வகைகள் என்னது ஓய்வு நிலைமம் இயக்கத்தில் நிலைமம் அப்புறம் என்ன இருக்கு திசையில் நிலைமம் அப்படின்னு 3 வகை இருக்கு. ஓகேவா? நிலைமத்தின் பல்வேறு எடுத்துக்காட்டு விளக்குக அப்படின்னு கேட்டாங்க. ஓய்வு நிலைமம் நிலையாக உள்ள ஒரு ஒவ்வொரு பொருளும் தன் ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கிற பண்பு என்ன சொல்றாங்க ஓய்வின் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. நிலையா ஒரு பொருள் இருக்கு தமது ஓய்வு நிலை என்ன பண்ணுது அப்படின்னா அது எதிர்க்குது. எதிர்க்கிற பண்பு தான் சொல்றாங்க ஓய்வின் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றோம் நம்ம பஸ்ல போயிட்டே இருக்கோம். என்ன பண்றோம் நம்ம பஸ்லயோ இல்ல கார்லயோ உட்கார்ந்துருக்கோம். என்னது ஓய்வு நிலையம்னா ரெஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? திடீர்னு என்ன பண்றாரு கீரை போட்டு ஆக்சிடென்ட் அழுத்துறாரு. அப்ப என்ன பண்றோம்
திடீர்னு பின்னாடி வந்து சாயிரமா என்ன பண்றோம், நம்ம ரெஸ்ட்ல இருக்க ட்ரை பண்றோம். என்ன பண்றோம், அந்த ரெஸ்ட்ல இருக்க விஷயத்த என்னது அந்த ஸ்டார்ட் பண்ணி அந்த போகிற விஷயம் என்ன பண்றோம், நம்ம எதிர்க்கிறோம். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அது ஓய்வில் நிலைமம். நிலைமம் அப்படின்னு என்னன்னு தெரியும், ஒரு விஷயத்தை எதிர்க்கிறது என்ன சொல்றாங்க, நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. அதை 3ஆ பிரிக்கிறாங்க. ஓய்வு நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓய்வு நிலைமம் அப்படின்னா என்ன புரிஞ்சுதா? அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னா பாருங்களேன். இயக்க நிலையில் ஒரு பொருள் இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் முன்பு என்னது, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு வந்து ஸ்டாப் அப்படின்னு என்ன பண்ண முடியல, நம்மளால ஸ்டாப் பண்ண முடியல. என்ன பண்றோம், ஓடி போய் தான் நிக்கிறோம். அந்த விஷயத்தை நம்ம எதிர்க்கிறோம். ஓடுற விஷயத்தை என்ன பண்றோம், நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றோம். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட எடுத்துக்காட்டு அப்படின்றது பாருங்க, நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் சிறிது தூரம் ஓடுவது. கொஞ்சம் தூரம் ஓடுறது என்ன சொல்றாங்க, அதுதான் வந்து இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து திசை நிலைமம், என்னது பஸ் ஓட்டும் போது என்னது லெஃப்ட் சைடு திரும்பும் போது நம்ம என்ன பண்றோம், ஒரு சைடா சாயிரமா எல்லாரும், அதை என்ன சொல்றாங்க, திசையில் நிலைமம். அந்த திசையை எதிர்க்கிற பொருள் என்னது, திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் இயங்கும் திசையில் இருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் என்ன சொல்றாங்க, திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. ஓடும் மகிழ்ந்து வலைபாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய்வது என்ன சொல்றாங்க, திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா, ஓகேவா? அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க, அதனால ரொம்ப முக்கியமான வினா. இது படிக்காம தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு போயிடவே போயிடாதீங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், ஓகேவா? கண்டிப்பா வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகம். ரொம்ப ஒரு முக்கியமான வினா, ஓகேவா? கண்டிப்பா படிச்சுட்டு போகணும், சரியா? அடுத்து, வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? இது முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன், யாராச்சும் தெரியாம இருக்கீங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. அதாவது ராலே ஒளிச்சிதறல், என்னது ராலே ஒளிச்சிதறல் விதிப்படி. அந்த விதிப்படி என்ன பண்ணுது, அதிக அலைன முடியாது சிவப்பு நிறம், ஓகேவா? அதிக அலைன முடியாது சிவப்பு நிறம். இது அதிக அலைநீள முடியுது, அதிக ஃப்ரீக்வன்சி உடையதுன்னு வச்சுப்போம், ஓகேவா? குறைந்த அலைநீள முடியுது ஊதா. அப்ப அதிக அலைநீளமுடைய சிகப்பு நிறத்தை விட குறைந்த அலைநீளமுடைய ஊதா அதிகமா சிதறடிக்கப்படுது. என்னது, அதிக அலைநீளமுடையது சிகப்பு தான், ஆனா குறைந்த அலைநீளமுடையது ஊதா. இது குறைந்த அலைநீளம், இது அதிக அலைநீளம், ஓகேவா? இது என்னதான் அதிக அலைநீளமா இருந்தாலும் அதிக அலைனுடைய சிகப்பு நிறத்தை விட குறைந்த அலைனுடைய ஊதா அதிகமா சிதறடிக்கப்படுது. இதை விட என்ன பண்ணுது, அதிகமா சிதறடிக்கப்படுது, அதிகமா ஸ்கேட்டர் ஆகுது. அதனால நம்ம என்னது, வானம் நமக்கு நீல நிறமா காட்சியளிக்குது, ஓகேவா? பாருங்க, லாலே ஒரு சிதறல் விதிப்படி சூரிய ஒளியானது நம்ம வளிமண்டலத்தின் வழியாக செல்லும் போது, சூரிய ஒளி என்ன பண்ணுது, நம்மளோட வளிமண்டலத்து வழியாக வரும்போது என்னது அப்படின்னா அதிக அலைனுடையது சிகப்பு நிறம், ஆனா குறைந்த அலைனுடையது ஊதா. அதிக அலைனுடைய சிகப்பு நிறத்தை விட குறைந்த அலைனுடைய ஊதா அதிகமா சிதறடிக்கிறது, அதாவது அதிகமா ஸ்கேட்டர் ஆகுது. அதனாலதான் நமக்கு வானம் அப்படின்றது நீல நிறமா காட்சி அளிக்குது. புரியுதா? வானம் ஏன் நீளமாக காட்சி அளிக்கிறது அப்படின்னா இந்த ஆன்சர் தான் நீங்க எழுதணும். கண்டிப்பா வந்து ஈஸியான ஒரு கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம் எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், ஏன் எதுக்கு எப்படி அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் விடவே மாட்டாங்க. என்னது, அதெல்லாம் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். என்ன பண்ணுவாங்க, எடுத்து வச்சு எழுதுப்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க. நான் வந்து ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது அனலைசஸ் பண்ணேன். அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏன் எதுக்கு எப்படி அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் அடிக்கடி வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்திருக்காங்க. அதனால ரொம்ப முக்கியமான வினாக்கள் இதெல்லாம். கண்டிப்பா படிக்காம என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாமுக்கு நீங்க போவே கூடாது. ரொம்ப முக்கியமான வினா பாருங்க. ராலே சிதறல் விதியின்படி சூரிய ஒளியானது வளிமண்டலத்தின் வழியாக செல்லும் போது அதனது அதிக அலைனுடையது சிகப்பு நிறம், குறைந்த அலைனுடையது ஊதா. அதிக அலைனுடைய சிகப்பு நிறத்தை விட குறைந்த அலைனுடைய ஊதா அதிகமா சிதறடிக்கப்படுது. அதனால வானம் நமக்கு நீல நிறமாக காட்சி அளிக்குது அப்படின்றது எழுதினீங்க அப்படின்னா ஈஸியா 2 மார்க் அப்படின்றது கிடைக்கும். புரியுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து வேறுபடுத்துக அப்படின்னு கொடுப்பாங்க. என்னது, வேறுபடுத்துக அப்படின்னு கொடுத்து அல்லது கொஸ்டின், ஓகேவா? வேறுபடுத்துக அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை எழுத சொல்லுவாங்க. கிட்ட பார்வை தூர பார்வை வேறுபடுத்துக, குவிலென்ஸ் குழிலென்ஸ் வேறுபடுத்துக அப்படின்னு கேட்பாங்க. இப்ப குவிலென்ஸ் குழிலென்ஸ் பார்க்கலாமா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா ஒரு ஸ்பூன், ஒரு கரண்டி அப்படின்றத எடுத்திருக்கேன், ஓகேவா? என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு கரண்டி அப்படின்றத எடுத்திருக்கேன், ரைட்டா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா குவிலென்ஸ் அப்படின்றது என்னன்னு பாருங்களேன். இது மையத்தில் தடித்து காணப்படும். இது என்னது அப்படின்னா மையத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா தடித்து காணப்படும். எப்படி இருக்கு, தடித்து இருக்கா? இது என்னது, தடித்து காணப்படும். இது என்ன லென்ஸ் அப்படின்னா குவிக்கும் லென்ஸ். என்ன பண்ணும் அப்படின்னா இது குவிக்கும் லென்ஸ். பெரும்பாலும் என்ன பண்ணும் அப்படின்னா மெய் பிம்பங்களை தோற்றுவிக்கும். என்ன பண்ணும் அப்படின்னா மெய் பிம்பங்களை தோற்றுவிக்கும். தூர பார்வை குறைபாடு இது சரி செய்ய பயன்படுது. என்ன பண்ணுது அப்படின்னா தூர பார்வை குறைபாடு இருக்குல்ல, அதுக்கு வந்து சரி செய்ய இது பயன்படுது. குழி லென்ஸ் மையத்தில் மெலிந்து காணப்படும். இது என்ன லென்ஸ் அப்படின்னா விரிக்கும் லென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னது, மையத்துல மெலிந்து காணப்படுது, இது விரிக்கும் லென்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா மாய பிம்பங்களை தோற்றுவிக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு மாய பிம்பங்களை தோற்றுவிக்கும். சரியா?
அதாவது ஒன்றும் இல்லை, என்ன ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்கும். என்னது, நம்ம வர ஒளி வந்து எந்த இடத்துல கரெக்டா மையப்பகுதி இருக்கோ அந்த இடத்துல வைக்கும் போது தான் நம்மளோட உருவம் அப்படின்றது கரெக்டா தெரியும். இல்ல அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னா அது அப்படியே தலைகீழா தெரியும். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா மாய பிம்பங்களை தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எது சரி செய்ய பயன்படுது அப்படின்னா கிட்ட பார்வை குறைபாடு சரி செய்ய பயன்படுறது எது அப்படின்னா குழி லென்ஸ். இது எப்படி சார் ஈஸியா ஞாபகம் வச்சுன்னா கிட்ட குழி. ஓகேவா, இதுதான் ஷார்ட்கட். கிட்ட குழி. ஓகேவா, என்னது கிட்ட குழி அப்படின்னா கிட்ட பார்வை குறைபாடை சரி செய்ய பயன்படுது குழி லென்ஸ். ஓகேவா, அப்ப இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சணும். ஓகேவா, மறந்துடக்கூடாது. கிட்ட குழி இருக்கு, நான் நடந்து போயிட்டு இருந்தேன், கிட்ட என்ன இருக்கு, குழி இருக்கு. ஓகேவா, அப்ப கிட்ட குழி அப்படின்னா கிட்ட பார்வை குறைபாடை சரி செய்ய என்ன பயன்படுது, குழி லென்ஸ் அப்படின்றது பயன்படுது. இது என்னது, தடித்து காணப்படுது. இது என்னது, குவி லென்ஸ். இது என்னது பண்றது, குவிக்கும் லென்ஸ். என்ன பண்ணுது, குவிக்கும் லென்ஸ். இது பெரும்பாலும் மெய் பிம்பத்தை தோற்றுவிக்கும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முகம் அப்படின்றது தெளிவா தெரியும். இது என்ன பண்ணுது அப்படின்னா மெய் பிம்பங்களை தோற்றுவிக்குது. இது என்ன பயன்படுது, தூர பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுது இது குவி லென்ஸ். அதே குழி லென்ஸ் அப்படின்னா மையத்துல மெலிந்து காணப்படுது. மையத்துல என்ன பண்ணுது, இது மெலிந்து காணப்படுது. இது என்ன சொல்றாங்க, விரிக்கும் லென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணுது, மாய பிம்பங்களை தோற்றுவிக்குது. நம்ம இதோட சென்டர் பாயிண்ட் கரெக்டா வந்து நம்ம நின்னா மட்டும் என்ன பண்ணுவோம், நம்மளோட கரெக்டான உருவத்தை இது காமிக்கும். இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது கரெக்டா இந்த இடத்துல தான் இந்த பெண் வந்து என்ன பண்ணும், இதோட ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் வச்சுக்கோங்களேன், இதோட மைய பகுதி தான் வச்சுக்கோங்களேன். இந்த மைய பகுதியில் வைக்கும் போது தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கண்ணாடியில வந்து இது தெளிவா காமிக்கும் இந்த பெண்ணை. இல்ல அப்படின்னு வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா இது அப்படியே தலைகீழ காமிக்கும். ஓகேவா, இது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவா தெரியல, இதுல சொல்றேன். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, வீட்டுல இருக்க அந்த கரண்டியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, அதே மாதிரி குவி லென்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து ரொம்ப பாலிஷா இருக்கும், பிரைட்டா இருக்கும். அதே இந்த பகுதி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூசி இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது. அதே வந்து குழி லென்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெளிவா தெரியும், இந்த இடத்துல வந்து பூசி இருப்பாங்க. ஓகேவா, அதுதான் குவி லென்ஸ் குழி லென்ஸ். ரொம்ப ஒரு முக்கியமான வினா. என்ன பண்ணலாம், 4 மார்க் கொஸ்டின்லயும் கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டின்லயும் கேட்கலாம், 7 மார்க் கொஸ்டின்லயும் கேட்கலாம். வேறுபடுத்துக்கு அப்படின்னு கொடுத்து 2 கொஸ்டின் கொடுத்து கேட்கலாம். அதனால ரொம்ப முக்கியமான வினாக்கள் இதெல்லாம். கண்டிப்பா படிக்காம போக கூடாது. நான் உங்களுக்கு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால ரொம்ப முக்கியமான வினாக்கள் இது படிக்காம தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியம். ஓகேவா, குவி லென்ஸ் அப்படின்னா என்னது, தடித்து காணப்படுது. இது என்ன பண்ணுது, குவிக்கும் லென்ஸ். பெரும்பாலும் என்ன பண்ணுது, மெய் பிம்பங்களை தோற்றுவிக்குது. என்ன பண்றோம், பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முகம் அப்படின்றது தெளிவா தெரியுது. இது என்ன பண்ணுது, மெய் பிம்பங்களை தோற்றுவிக்குது. இது தூர பார்வை. என்னது, நம்ம வந்து இப்படி இருக்கு அப்படின்னா தூரமா வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன அப்படி இருக்கு, தூர பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுது. குவி அப்படின்றது தூர பார்வை குறைபாடு. ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா அப்படியே போதும், இன்னொரு வந்து ஈஸியா வந்து எழுதிடலாம். ஓகேவா, அடுத்து இங்க பாருங்க, குழி லென்ஸ். இது மையத்துல மெலிந்து காணப்படுது. மையத்துல என்ன பண்ணுது, மெலிந்து காணப்படுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா விரிக்கும் லென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணுது, மாய பிம்பத்தை தோற்றுவிக்குது. ஏன் அப்படின்னு பாருங்களேன், என்னது, இதோட கரெக்டான சென்டர் பாயிண்ட்ல வந்து நம்ம இருக்கும்போது தான் நம்மளோட கரெக்டான உருவத்தை வந்து காமிக்கும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணும், தலைகீழ் உருவத்தை தான் காமிக்கும். அதை என்ன சொல்றாங்க, மாய பிம்பத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. கிட்ட குழி. ஓகேவா, கிட்ட நான் நடந்து போயிட்டு இருக்கேன், கிட்ட குழியா இருக்கு. அப்ப கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுது குழி லென்ஸ். ஓகேவா, கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுது குழி லென்ஸ். அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, குவி லென்ஸ் குழி லென்ஸ் வேறுபடுத்த கொஸ்டின் கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல கேட்காம இருக்கவே மாட்டாங்க. ஈஸியா 4 மார்க் கொஸ்டின்ல கேட்டாலும் நம்மளால எழுத தெரியணும். வேறுபடுத்த கொஸ்டின் கொடுத்து 7 மார்க்ல கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும். ஓகேவா, ரொம்ப முக்கியமான வினாக்கள் இது. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா, பாருங்க. மையத்துல என்ன பண்ணுது, இது தடித்து காணப்படுது. இது என்ன பண்ணுது, குவிக்கும் லென்ஸ். இது என்ன பண்ணுது, மெய் பிம்பங்களை தோற்றுவிக்குது, உண்மையான பிம்பங்களை வந்து தோற்றுவிக்குது. தூர பார்வை குறைபாடு இது சரி செய்ய பயன்படுது. ஓகேவா, அது இங்க பாருங்க, குழி லென்ஸ் மையத்துல மெலிந்து காணப்படுது. இது என்ன பண்ணுது, விரிக்கும் லென்ஸ். இது மாய பிம்பங்களை தோற்றுவிக்குது. என்னது, அதோட கரெக்டான சென்டர் பாயிண்ட் போனா மட்டும் தான் என்ன பண்ணும், அது உண்மையான தோற்றத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்து கிட்ட பார்வை குறைபாடு சரி செய்ய பயன்படுது. கிட்ட குழி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, என்னது, நடந்து போகும்போது கிட்ட குழி இருக்கு. அப்ப கிட்ட பார்வை குறைபாடு சரி செய்ய பயன்படுது குழி லென்ஸ். அப்ப கிட்ட குழி. ஓகேவா, கிட்ட குழி. ஓகேவா, அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சு எழுதலாம். ஓகேவா, அடுத்து குவி லென்ஸ் குழி லென்ஸ். ஓகேவா, அது பார்த்தாச்சு. அதுக்கடுத்து கிட்ட பார்வை தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கிட்ட பார்வை தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான வினா. பார்க்கலாமா, ஃபர்ஸ்ட் கிட்ட பார்வை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மையோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்ட பார்வை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மையோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தூர பார்வை அப்படின்னா ஹைப்பர் மெட்ரோபியா. தூர பார்வை அப்படின்னா என்னது, அதை ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும், ஆனால் தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண இயலாது. அப்ப கிட்ட பார்வை என்ன அப்படின்னா கிட்ட இருக்க பொருளை என்னால தெளிவாக காண முடியும். கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா புக் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். கிட்ட பார்வை அப்படின்னா கிட்டக்க இருக்க பொருள் எனக்கு தெளிவா தெரியும். என்னது, கிட்டக்க இருக்க பொருள் எனக்கு தெளிவா தெரியும், ஆனா தூரத்துல இருக்க பொருளை என்னால தெளிவா காண முடியாது.
அதை என்ன சொல்றாங்க, கிட்ட பார்வை அப்படின்னு சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்க, மையோபியா அப்படின்னு சொல்றாங்க. இது விழிக்கோளம் என்ன பண்ணுது அப்படின்னா நீண்டிடுது. என்ன பண்ணுது, விழிக்கோளம் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா நீண்டிடுது. அதனால இந்த விஷயம் அப்படின்றது நமக்கு ஏற்படுது. சேமி புள்ளி அண்மை புள்ளியை நோக்கி நகருது. நம்ம சேமி புள்ளி அப்படின்றது எப்படி இருக்கு, அண்மை. சேமி அப்படின்னா கிட்டக்க அப்படின்னு அர்த்தம். சாரி, சேமி அப்படின்றது தூரம். அது என்ன பண்ணுது, சேமி புள்ளி வந்து அண்மை புள்ளியை நோக்கி நகர்ந்துருது. அதனால இந்த விஷயம் அப்படின்றது ஏற்படுது. பிம்பங்கள் விழித்திரைக்கு முன்பாக உருவாக்கப்படுகின்றன, குழிலென்ஸ் மூலம் சரி செய்ய பயன்படும். ஓகேவா, நான் சொல்லியிருக்கேன் கிட்ட வந்து குழி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப கிட்ட பார்வை அப்படின்றது குழிலென்ஸ். ஓகேவா, கிட்ட வந்து குழிலென்ஸ். ஓகேவா, கிட்ட பார்வை குறைபாடை சரி செய்ய பயன்படுது குழிலென்ஸ். ஓகேவா, ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, இங்கிலீஷ் மீடியத்துக்கு கூட இந்த ஷார்ட்கட் இருக்காது, தமிழ் மீடியத்துக்கு இந்த ஷார்ட்கட் இருக்கு. ஓகேவா, கிட்ட குழி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்ட பார்வை குறைபாடை சரி செய்ய பயன்படுது குழிலென்ஸ். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா, அப்ப என்னது, அருகில இருக்கிற பொருட்களை நம்மளால தெளிவா காண முடியும். கிட்ட பார்வை அப்படின்னா கிட்டக்க இருக்க பொருளை நம்மளால தெளிவா காண முடியும். ஆனா தூரத்துல ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்மளால தெளிவா காண முடியாது. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்ட பார்வை அப்படின்னு சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா மையோபியா அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால ஏற்படுது அப்படின்னா விழிக்கோளம் சிறிது நீண்டுடுச்சு. விழிக்கோளம் நீண்டுறதுனால இது ஏற்படுது. அது இங்க பாருங்களேன், தூர பார்வை அப்படின்றது தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும், அதனால அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக காண இயலாது. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்றாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா தூர பார்வை. தூர பார்வைக்கு என்னது, ஹைப்பர் மெட்ரோபியா. தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும், ஆனா கிட்டக்க இருக்க பொருளை என்னால பார்க்கவே முடியாது. தூரத்துல இருக்க பொருளை என்னால பார்க்க முடியும், ஆனா கிட்டக்க ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்னால தெளிவாக காண முடியாது. ஏன்னு பாருங்களேன், விழிக்கோளம் சுருங்குவதால் இது என்ன பண்ணுது, சுருங்குது. அப்ப தூரத்துல ஒரு பொருள் என்னால பார்க்க முடியுது அப்படின்னா அப்ப எனக்கு விழிக்கோளம் அப்படின்றது சுருங்கிடுச்சு. அது கிட்டக்க இருக்க பொருள் என்னால பார்க்க முடியுது அப்படின்னா விழிக்கோளம் நீண்டுருச்சு. அப்ப இது ரெண்டு நீங்க கரெக்டா ஞாபகம். விழிக்கோளம் நீண்டுச்சுன்னா எதுக்கு, விழிக்கோளம் சுருங்குனுச்சுன்னா எதுக்கு அப்படின்றது தெரியணும். ஓகேவா, நீண்டுது அப்படின்னா அது எதுக்கு, அது வந்து கிட்ட பார்வை. அதே சுருங்குனுச்சு அப்படின்னா அது தூர பார்வை. என்னது, தூரமா இருக்கிறத பார்த்தா என்னோட கண், நம்ம என்ன பண்ணுவோம், தூரமா இருக்கிறத எப்படி பார்ப்போம், சுருக்கி தானே பார்ப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தூரமா இருக்கிறத எப்படி பார்ப்போம், சுருக்கி பார்ப்போம். அப்ப தூர பார்வைக்கு என்னது, விழிக்கோளம் சுருங்குவதால். கிட்ட பார்வைக்கு என்ன பண்றோம், நல்லா வந்து உத்து பார்ப்போமா. என்னது, நம்ம படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்லா உத்து பார்த்து தான் படிப்போம். என்ன பண்ணுவோம், கண்ணு நல்லா விரிச்சு தான் படிப்போமா. அப்ப என்னது, விழிக்கோளம் சிறிது நீளுவதால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது சேமை புள்ளி அண்மை புள்ளி நோக்கி நகருது. தூரத்துல இருக்க ஒரு புள்ளி என்ன பண்ணுது, அண்மை புள்ளியை போய் நகருது. ஆனா இது அண்மை புள்ளி சேமை புள்ளி. அப்ப கிட்டக்கல இருக்க புள்ளி அப்படின்றது என்ன பண்ணுது, இது தூரத்துல இருக்க புள்ளியா மாறுது. அதனால இந்த தூர பார்வை அப்படின்றது ஏற்படுது. பிம்பங்கள் விழித்திரைக்கு முன்பாக உருவாக்கப்படுகின்றன. பிம்பங்கள் என்ன பண்ணுது, விழித்திரைக்கு முன்னாடி உருவாகுது. அதே பிம்பங்கள் விழித்திரைக்கு அப்பால் உருவாக்கப்படுது. அது ஒண்ணு நீங்க தெளிவா படிச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும். அதை வச்சு அப்படியே ஆப்போசிட்டா எழுதணும் அப்படின்னா ஈஸியா 4 மார்க் அப்படின்றது எழுதலாம். 2 கொஸ்டின் கேட்டா ஈஸியா 7 மார்க் அப்படின்றது வாங்கலாம். புரியுதா? அடுத்து குழிலென்ஸ் மூலம் சரி செய்யலாம். இதுக்கு நான் என்ன ஷார்ட்கட் சொன்னேன், கிட்ட குழி இருக்கு. என்னது, கிட்ட குழி இருக்கு. கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய வேண்டும்போது குழிலென்ஸ். அப்ப தூர பார்வை குறைபாட்டை சரி செய்ய வேண்டும்போது குவிலென்ஸ். ஓகேவா, கிட்ட குழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. சரியா, எழுதிடுவீங்களா? நம்ம 2 கொஸ்டின் அப்படின்றது பார்த்திருக்கோம். கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை, இங்க குவிலென்ஸ் குழிலென்ஸ். ஓகேவா, இது என்னது, ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர். ஓகேவா, ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர். அதுதான் நான் எடுத்து வச்சிருக்கேன், ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உந்தமாரா கோட்பாடு அப்படின்னா என்னன்னு பாருங்களேன். புறவேசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். இப்ப பாருங்களேன், இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். இந்த பொருள் மீது எந்த ஒரு புறவிசையுமே வரல. ஓகேவா, புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். இதுல வந்து இது என்ன பண்ணுது, இது வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாரும் அந்த டச் பண்ணல, எதுவுமே பண்ணல. இது என்ன பண்ணுது, ஸ்டேபிளா இருக்கு, எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அப்ப புறவிசை ஏதும் தாக்காத வரையில், புறவிசை ஏதும் நான் என்ன பண்ணல, தாக்கல, என்ன பண்ணல, நான் வந்து அது என்ன பண்ணல, அதை நான் வந்து எந்த ஃபோர்ஸும் கொடுத்து என்ன பண்ணல, அதை நான் தாக்கல. அப்ப புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் ஒரு பொருள் அல்லது அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறவே மாறாது. அதோட உந்தம் அப்படின்றது, மொத்த நேர்கோட்டு உந்தம் அப்படின்றது மாறாது. ஏன், அது என்ன பண்ணுது, ரெஸ்ட்ல தான் இருக்கு. அப்ப எந்த ஒரு புறவிசை, நான் வந்து விசை கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணும், அது அதே இடத்துல தான் இருக்கும். இது வந்து என்னது, ஒரு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்ப இது மாதிரி என்னது, நான் ஒரு எந்த ஒரு புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறவே மாறாது. எப்ப நான் விசை கொடுக்கறனோ அப்பதான் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட நேர்கோட்டு உந்தம் அப்படின்றது மாறும். ஓகேவா சார், எனக்கு இன்னும் பேசிக்லாம் சொல்லுங்க சார் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சுட்டு உந்தம்னா என்ன, திசை வேகம்னா என்ன அப்படின்றத நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நமக்கு எக்ஸாம் இருக்கிறது அப்படின்றதுனால நான் இப்போ வந்து இருக்கிறது இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேவா, இல்ல அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லா புரியணும் அப்படின்னா உங்களுக்கு உந்தம்னா என்னன்னு சொல்லணும், திசை வேகம் அப்படின்னா என்ன சொல்லணும், வேகம் அப்படின்னா என்ன சொல்லணும், இதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு டீடைல்டா புரியும். ஓகேவா, ஆனா இப்ப எக்ஸாம் வந்து நமக்கு இன்னும் 2 நாள்ல இருக்கிறதுனால நான் இப்போ இருக்க இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். எப்படி ஈஸியா எக்ஸாம்ல போயிட்டு எழுதலாம், இந்த பாயிண்ட்ல ஞாபகம் வச்சுட்டா எழுதலாம் அப்படின்றத முக்கியமானதை நான் சொல்லிடுறேன். ஓகேவா, அப்ப நான் சொல்லியிருந்தேன், புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் ஒரு பொருள் அல்லது அமைப்பின் மீது ஏற்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறவே மாறாது. அப்போ இந்த பாக்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா
இது வந்து என்னது, நான் எந்த ஒரு புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் என்ன பண்ணுது, அந்த பாக்ஸ் அப்படின்றது நவுறவே இல்லை. அப்ப புறவிசை எதுவும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அமைப்பு மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு வந்தோம் அது மாறவே மாறாது. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உந்த மாற கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்க, உந்த மாறா கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், 2 பால் இருக்கு. ஓகேவா, 2 பால் இருக்கு. அது என்ன பண்றோம், மோதலுக்கு முன், மோதிய போது, மோதலுக்கு பின் அப்படின்றத பிரிக்க போறோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உந்தமாரா கோட்பாடு அதை வந்து மெய்ப்பிக்க போறோம். ஓகேவா, ஜஸ்ட் இதை பாத்துக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் M1 M2 A மற்றும் B. ஓகேவா, A மற்றும் B என்ற இரு பொருள்கள் M1 M2 என்ற நிறையுடன் நேர்கோட்டில் இயங்குகிறது. என்னது, A அப்படி B. ஓகேவா, இது வந்து ஒரு பொருள். ஓகேவா, ஏன்னு ஒரு பொருள், இது பின்னு ஒரு பொருள். ரைட்டா, இதுல இருக்கா, இது M1 M2 அப்படின்ற ஒரு நிறையில இருக்கு. ஓகேவா, என்ன பண்ணுது, ஒரு நிறையில இருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் நிறைனா என்ன எடைனா என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நிறை அப்படின்றது பருப்பொருள்கள் அந்த அணுக்களோட மொத்தமா இருக்கிறது என்ன சொல்றேன், அதுதான் வந்து நிறை அப்படின்னு சொன்னேன். ஆனா எடை அப்படின்றது என்னது, புவி ஈர்ப்பு விசை. ஓகேவா, இதுல இருக்க அணுக்கள் மூலக்கூறுகள் என்ன பண்ணுது, இது எல்லாமே சேர்ந்துதான் என்னது, இது நிறையா இருக்கு. இதே எடை அப்படின்னா விழுந்துச்சா கீழே, அது என்னது, புவியீர்ப்பு காரணமா என்ன பண்ணுது அப்படின்னா அது கீழே இழுக்கப்படுது. அதன் மூலமா நம்ம கணக்கிடப்படுறது என்னது, அது எடை. அப்ப என்னது, என்னோட வெயிட் அப்படின்றது இங்க ஒரு விதமா இருக்கும், நிலால போனோம் அப்படின்னா அங்க ஒரு விதமா இருக்கும், 6ல ஒரு பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நிறை அப்படின்னா என்னோட நிறை அப்படின்றது எந்த இடத்துலயும் மாறாது. ஆனா எடை அப்படின்றது மாறும். எடை எதை வச்சு கணக்கு பண்றாங்க, புவியீர்ப்பு விசையை வச்சு நம்ம கணக்கு பண்றாங்க. நிறை அப்படின்னா என்னது, இதோட பருப்பொருட்கள் மற்றும் அணுக்களோட மொத்த அளவு தானே சொல்றாங்க, அதுதான் வந்து நிறை அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, பாருங்க, அப்ப M1 M2 அப்படின்ற 2 நிறை இருக்கு, AB அப்படின்ற 2 பொருள் இருக்கு. என்ன பண்ணுது அப்படின்னா அது நேர்கோட்டுல இயங்குது. என்னது, நேர்கோட்டுல இயங்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்றது பாருங்களேன். U1 U2 ஆக உள்ள போது A மற்றும் B இன் ஆரம்ப வேகம் U1 U2. ஓகேவா, அது U1 அப்படின்றது அதிகமா இருக்கு. ஓகேவா, U1 U2 ஆக உள்ள போது அது U1 U2 ஆக உள்ள போது A மற்றும் B இன் ஆரம்ப வேகம் U1 U2. அதோட ஆரம்ப வேகம் அப்படின்றது என்ன சொல்றாங்க, U1 U2 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப வந்து இதெல்லாம் வரையணுமா சார்னா வரையணும். ஓகேவா, மெய்ப்பீத்தல் அப்படின்னு போட்டு U1 U2 அப்படின்னு போட்டு இந்த பாக்ஸ்லாம் நீங்க எழுதணும். ஓகேவா, அதுல மேல என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து நம்ம கீழே எழுத போறோம். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். பொருள் AB யின் மீது T என்ற கால இடைவெளியில் மோதல் ஏற்படுகிறது. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா Tன்ற ஒரு கால இடைவெளியில் என்ன பண்றோம் அப்படின்னா மோத வைக்கிறோம். இப்ப என்னது, இந்த இடத்துல மோதாம இருந்துச்சா, இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா மோத வைக்கிறோம். அப்படி மோத வைக்கும் போது பாருங்களேன், அப்ப என்னது, பொருள் AB ஆனது AB யின் மீது T என்ற கால இடைவெளியில் என்ன பண்றோம், அதை மோத வைக்கிறோம். என்ன பண்றோம், அதை மோத வைக்கிறோம். A மற்றும் B மோதலுக்கு பின் B1 B2 என்ற திசை வேகத்தில் அதே நேர்கோட்டில் பயணிக்கிறது. அது என்ன ஆயிடுச்சு, மோதிடுச்சு. மோதினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது, ரிட்டர்ன் ஆகுது. அப்படி ரிட்டர்ன் ஆகும்போது A மற்றும் B மோதலுக்கு பின்னாடி V1 V2. ஓகேவா, V1 V2 அப்படின்ற திசை வேகத்துல அதே நேர்கோட்டுல பயணிக்குது. என்ன பண்ணுது, அதே நேர்கோட்டுல அது பயணிக்குது அப்படின்றது எழுதிட்டு நியூட்டனோட 3ஆம் விதி என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நியூட்டனோட 3ஆம் விதி, ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை அப்படின்றது உண்டு அப்படின்றது என்னது, நியூட்டனோட 3ஆம் விதி. என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப நம்ம ராக்கெட் விடுறோம், என்னது கீழே புகையை தள்ளிட்டு போதா மேல, நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு கன் வச்சு சுடுறோம். ஓகேவா, அங்க குண்டு போகும்போது என்ன பண்ணுது, இங்க ஒரு ஸ்டக் ஆகுதா, என்ன பண்ணுது, ஷோல்டர்ல வந்து இடிக்கும். அதான் சொல்றாங்க நியூட்டனோட 3ஆம் விதி, ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை உண்டு அப்படின்றதான் நியூட்டனோட 3ஆம் விதி. அப்ப அதோட ஃபார்முலா என்ன, FB = -FA அப்படின்றது என்னது, அதோட ஃபார்முலா. அப்ப மேல உள்ளது அப்படியே எழுதலாமா, இப்ப பாருங்களேன். அப்ப FA அப்படின்றது என்னது, M2 V2 - U2/T அப்படின்றது என்னது, FA ஓட ஃபார்முலா. FB ஓட ஃபார்முலா என்னன்னு பாருங்க, M1 V1 - U1/T அப்படின்றது FB ஓட ஃபார்முலா. FA க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, FB க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது எங்க நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த படத்துல என்ன எடுக்கிறோம். ஓகேவா, அப்ப FA ன்னு எடுக்கிறோம். A ன்னு எடுக்கும்போது என்னது, M2. ஓகேவா, என்ன எடுக்கிறோம், M2 எடுக்கிறோம். M2 எடுத்துட்டு V2 - U2 என்னது, V2 - U2 இதை எடுத்துக்கிறோம். அப்ப என்ன பண்றோம், U2 இதை எடுத்துக்கிறோம். பை இது என்ன பண்ணுது, எந்த கால இடைவெளி, Tன்ற ஒரு கால இடைவெளியில இது வந்து பயணிக்குது. அதனால T அப்படின்றத கீழே போட்டுக்கணும். அதுக்கு என்ன பண்றோம், M1 அப்படின்ற நிறைய எடுத்துக்கிறோம். நிறைய எடுத்து என்ன பண்றோம், இங்க இருக்க ஒரு V1, இங்க இருக்க ஒரு U1. ஓகேவா, ஒண்ணும் இல்ல, V1 னா U1, V2 னா U2, அவ்வளவுதான். இங்க V1 U1 கடைசியில் என்ன பண்ணுது, அது Tன்ற கால இடைவெளியில அது பயணிக்குது. பயணிச்ச போது நம்மளோட நியூட்டன் 3ஆம் விதி என்னது, FB = -FA. ஏன் மைனஸ் போடுறோம், ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை அப்படின்றது உண்டு. எதிர் விசை என்ன பண்ணுவோம், அதுல மைனஸ் அப்படின்றத சொல்லுவோம். அப்ப FB = -FA. ஓகேவா, அப்ப FB என்ன இருக்குன்னு பாருங்க, M1 V1 - U1. ஓகேவா, இது என்னது, FB/T அப்படின்றது இருக்கு. ரைட்டா, அப்ப இங்க பாருங்க, ஏன் மைனஸ் போடுறோம், ஃபார்முலால மைனஸ் இருக்கு, அதனால இதுல மைனஸ் போடுறோம். அப்புறம் இங்க பாக்குறோம், FA எழுத போறோம். M2 U2 - V2 அப்படின்றது எழுதி by T
டி அப்படின்றது போறோம். என்னது நம்ம எப்பவுமே அடிமானம் சரியா இருந்தா என்ன பண்ணுவோம், அடிச்சுப்போமா, அப்ப அடிச்சிடறோம், டீயும் அடிச்சிடறோம். டி அடிச்சுட்டு m1 என்ன இருக்கு, v1 minus u1 is equal to minus m2 v2 minus u2 அப்படின்றது எழுதுறோம். ஓகேவா, என்ன பண்றோம், அந்த ஃபார்முலால இருந்து என்ன பண்றோம், அதை நம்ம எழுதுறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள பெருக்கலாமா, அப்ப m1 into v1 m1 v1 அப்படின்னு எழுதுறோம். அதுக்கப்புறம் என்னது, அந்த m1 இருக்கா, மைனஸ் m1 u1 அப்படின்றது கிடைக்குது. அதுக்கப்புறம் என்னது is equal to போட்டு இந்த மைனஸோட தான் நீங்க உள்ள பெருக்கணும், ரைட்டா. அப்ப m2 v2 இந்த மைனஸ் என்ன வரும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஓகேவா, அப்ப பிளஸ். அப்ப என்னது m2, ஏன் இந்த m2 போடுறோம், இந்த இடத்துல m2 இருக்குல்ல, அது உள்ள பெருக்கிறோம். ஓகேவா, இந்த m2 என்ன பண்றோம், உள்ள பெருக்கிறோம், ரைட்டா, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அப்ப m2 அடுத்து என்னது u2 அப்படின்றது எழுதுறோம், ரைட்டா. என்ன பண்றோம், m2 u2 அப்படின்றது எழுதுறோம். இப்ப பாருங்க m1 v1, ஓகேவா, என்னது m1 v1 plus m2 v2 is equal to, அப்ப என்னது இந்த மைனஸ் அப்படின்றது இந்த சைடு தானே ஆகும், அது பிளஸ்ஸா மாறுமா. அப்ப m1 u1 plus m2 v2 அப்படின்றது இந்த கோட்பாடு அப்படின்றது நிரூபிக்கப்பட்டது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், ஈஸியா 5 மார்க் எடுத்துட்டு இன்னும் 2 மார்க் ஏதாச்சும் கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியா எடுத்துட்டு மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, சிம்பிளா வந்து என்ன தெரியணும், உந்த மாறா கோட்பாடு அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா, நான் எந்த பொருளுக்கு ஒரு விசை அப்படின்றது செயல்படாத வரையும் அதோட அமைப்பு, அதோட பொருள் அப்படின்றது அதோட உந்த மாறுபாடு கோட்பாடுல எந்த விஷயமும் மாறாது, அதோட மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாம இருக்கும் அப்படின்றது உந்த மாறா கோட்பாடு. மெய்ப்பித்தல் அப்படின்னு போட்டு 2 சர்க்கிள் போடுறீங்க, m1 m2 அப்படின்ற நிறையில 2 பொருள் இருக்கு, அது ab அப்படின்ற பொருள் இருக்கு, அது மோதலுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, மோதியதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, மோதுறப்போ எப்படி இருக்கு, அதோட மோதலுக்கு பின்னாடி எப்படி இருக்கு அப்படின்றத 3 படம் வரையறீங்க. அதை வச்சு என்ன பண்றீங்க அப்படின்னா கீழே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அதோட ஃபார்முலா எழுதுறீங்க. நியூட்டனோட 3ஆம் விதிப்படி என்ன பண்ணுது, ஒரு பொருள் என்னது மோதினதுக்கு அப்புறம் அதோட எதிர்வினை அப்படின்றது இருக்கு, அது எப்படி எதிர்வினையா மாறுது அப்படின்றது எழுதுறீங்க. கடைசியா முடிக்கும் போது என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலா வச்சு கோட்பாடு நிரூபிக்கப்படுதுன்னு போட்டு முடிச்சீங்க அப்படின்னா முடிஞ்சிடும். புரியுதா, ஈஸியான ஒரு வினா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், m1 m2 அப்படின்ற 2 நிறையில ஒரு பால் இருக்கு, ஏபின்னு இருக்கு, மோதலுக்கு முன்னாடி u1 u2 அப்படின்னு இருக்கு. மோதிய போது அப்படின்னு பார்க்கும்போது டீன்ற கால இடையில என்ன பண்ணுது, fa fbன்னு இருக்கு, m1 m2 அப்படின்ற நிறையில ஏபின்ற பொருள் இருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்ணுது, v1 v2 அப்படின்றது மாறுது, m1 m2 அப்படின்ற நிறையில இருக்கு, ஏபின்ற 2 பொருள் இருக்கு, ஏபி அப்படின்ற 2 பொருள் m1 m2 அப்படின்ற நிறையில ஒரு நேர்கோட்டுல இயங்குது. அப்ப u1 u2 என்ன பண்ணுது, ஏபி அப்படின்ற ஆரம்ப வேகம் u1 u2வா இருக்கு. அப்புறம் ஏபி மீது ஒரு டீன்ற கால இடையில என்ன பண்ணுது, அது மோதலை ஏற்படுது. என்ன பண்ணுது, 2 பால் அப்படின்றது மோதலை ஏற்படுத்துது. அப்ப ஏபி மோதலுக்கு பின்னாடி என்னது, v1 v2 அப்படின்ற திசை வேகத்துல அந்த நேர்கோட்டுல பயணிக்குது. என்ன பண்ணுது, அது இடிச்சதுக்கு அப்புறம் v1 v2 அப்படின்ற திசை வேகத்துல அது நேர்கோட்டுல பயணிக்குது. அப்ப அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், fa is equal to m2. அப்ப 2ன்னு வந்துருச்சுன்னா என்னது, அதை சுத்தி எல்லாமே 2 தான் வரும். எப்பயுமே நிறைய தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேவா, f is equal to m ன்னு ஃபார்முலா வருமா இதோட 2ஆம் விதியில. அப்ப f is equal to m, அடுத்து என்னது v2 minus u2, அடுத்து என்னது v2 minus u2, அதோட எந்த கால இடைவெளியில பயணிக்குது, tன்ற கால இடைவெளியில பயணிக்குது. அப்ப by 2 அப்படின்றத போடணும். அடுத்து fb அப்படின்றத போட்டுட்டு m1. ஓகேவா, அப்ப 1 அப்படின்னா அதோட 1 சுத்தி தான் வரும், 2 அப்படின்னா 2 சுத்தி தான் வரும், by t அப்படின்றத போடணும். ஓகேவா, fa fb அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா, fb ன்னு போட்டு m1 v1 minus u1 by t, அது என்னது v2 minus u2 by t. அப்ப fb is equal to minus fa. இதனால ஏன் மைனஸ் போடுறோம் அப்படின்னா நியூட்டனோட 3ஆம் விதி என்னது, ஒவ்வொரு விசைக்கும் அதுக்கு சமமான எதிர் விசை உண்டு அப்படின்றது. அப்ப மைனஸ்ல வந்து என்னது, அதுதான் வந்து மைனஸ் அப்படின்றது போடுறோம். புரியுதா, ஏன் அதுல மைனஸ் போடுறோம் அப்படின்றத பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் fb எழுதுறோம், அதுக்கப்புறம் fa எழுதுறோம். மைனஸ் அப்படின்றது காமனா இருக்கு. ஓகேவா, m1 என்னது t வந்து ஏன் அடிச்சோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கு காமனா இருக்கு, அதனால t வந்து இங்க என்ன பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிக்கிட்டோம். கேன்சல் பண்ணிட்டு m1 v1 minus u1 is equal to m2 v2 minus u2 அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா, இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அந்த m1 வந்து உள்ள பெருக்கிறோம், m1 v1 m1 minus m1 minus u1. ஓகேவா, ஃபுல்லா போடாச்சு. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா மைனஸ் m2 ஃபுல்லா பெருக்கிறோம். ஓகேவா, minus m2 v2, மைனஸ் இன்டு மைனஸ் என்னது பிளஸ். அப்ப m2 u2 அப்படின்னு கிடைக்குது. அப்ப கடைசி என்ன பண்றோம், எல்லாத்தையும் வந்து சேர்த்து எழுதும் போது m1 v1 பிளஸ் என்ன பண்றோம், மைனஸ் எல்லாம் ஒரு சைடும் பிளஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரோம். அப்ப மைனஸ் இந்த சைடு போனா என்னது, அது பிளஸ்ஸா மாறுது. அப்ப m2 v2, அடுத்து என்னது, இந்த மைனஸ் இந்த சைடு வரும்போது m1 u1 plus m2 u2 அப்படின்றது கிடைக்குது. அப்ப என்னது, கடைசியா முடிக்கும் போது கோட்பாடு அப்படின்றது நிரூபிக்கப்பட்டது அப்படின்றத போட்டு முடிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து 5 மார்க் அப்படின்றத தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் 2 மார்க் ஏதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியா மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது பொது ஈர்ப்பியல் விதியினை கூறுக, அதோட கணிதவியல் சூத்திரத்தை தருவிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான வினா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பொது ஈர்ப்பியல் விதி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இரு பொருள்களின் இடையே உள்ள ஈர்ப்பு விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதம். இரு பொருள் இருக்கு. ஓகேவா, 2 பொருள் இருக்கு. அந்த 2 பொருள் என்ன பண்ணுது, ஈர்ப்பு விசை, அந்த 2 பொருளுக்கான ஈர்ப்பு விசை அப்படின்றது இருக்குல்ல, 2 பொருளுக்கான ஈர்ப்பு விசையானது அவரோட நிறை என்னது m1 m2, அதோட நிறை அப்படின்றது எப்படி இருக்கு, m1 m2 அப்படின்னு இருக்கு.
அதோட பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்திலையும் அவைகள் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவுக்கு இருமடி. ஓகேவா, அதோட தொலைவுகள மையங்களுக்கு என்னது இருமடிக்கு எதிர் தகவல் இருக்கும். இது என்ன பண்ணுது, இந்த இடத்துல எதிர் தகவல் இருக்கு. அவரோட நிறைக்கு என்ன பண்ணுது, பெருக்கல் பலனுக்கு நேர் தகவல் இருக்கு. அதை என்ன சொல்றாங்க, பொது இருப்பியல் விதி அப்படின்னு சொல்றாங்க. இதை கணிதவியல் சூத்திரத்தின் வழியாக நம்ம தெரிவிக்க போறோம். M1 M2 என்ற நிறையுடைய A மற்றும் B என்ற பொருட்கள் R என்ற தொலைவு வைக்கப்பட்டுள்ளது. இப்ப பாருங்க, R என்ற தொலைவில் என்ன பண்றோம் அப்படின்னா M1 M2 அப்படின்ற ரெண்டு பொருள் இருக்கு. ஓகேவா, M1 M2 அப்படின்ற ரெண்டு பொருள் இருக்கு. இது AB அப்படின்றதான் போன வாட்டி பார்த்த மாதிரி தான் AB அப்படின்ற ரெண்டு பொருள் இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா R அப்படின்ற தொலைவுல இருக்கு அப்படின்றத நம்ம கருதுறோம். அப்ப F proportional to M1 M2 by R square அப்ப is equal to F is equal to G M1 M2 by R square அப்படின்றது போடுறோம். ஓகேவா, அப்ப G யோட மதிப்பு அப்படின்னு என்னது 6.674 into 10 power minus 11 nm square kilogram power minus 2 அப்படின்றது எழுதினீங்க அப்படின்னா ஈஸியா மார்க் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா, ரொம்ப ஈஸியான ஒரு வினா. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கணிதவியல் அதாவது இந்த ப்ராப்ளம் சம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை நான் உங்களுக்கு தமிழ்ல நான் தனியா நடத்துறேன். ஓகேவா, இப்போதைக்கு எல்லாமே இருக்கிற சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வரப்போற கிளாஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னா மேக்ஸ், ஓகேவா, ப்ராப்ளம் சம்ஸ் மட்டும் என்ன பண்றேன், கணித வினாக்களை மட்டும் நான் உங்களுக்கு தனியா நடத்துறேன். சரியா, அடுத்து ஒரு முக்கியமான வினா. ஓகேவா, 2 மார்க் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கறாங்க. ஸ்னெல் விதி அப்படின்னா ஒளிவிலகலின் இரண்டாம் விதி அப்படின்னு அடிக்கடி கேட்கறாங்க. 2 மார்க்ல கேட்கறாங்க. இல்ல வந்து 7 மார்க்ல 2 கொஸ்டினா சேர்த்து வச்சு ஒரு 7 மார்க் எழுதுங்கப்பா அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு வினா, கண்டிப்பா படிக்கணும். பாருங்களேன், படுகோணத்தின் சைன் மதிப்பு இருக்கும். அது படுகோணத்தின் சைன் மதிப்பு இருக்கும், விலகு கோணத்தின் சைன் மதிப்பு இருக்கும். இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலனுக்கு தகவுக்கு சமம். அப்ப sin A by sin R is equal to mu2 by mu1 அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஈஸியா 2 மார்க். ஓகேவா, அப்ப படுகோணத்தின் சைன் மதிப்பு இருக்கும், விலகு கோணத்தின் சைன் மதிப்பு இருக்கும், இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலனுக்கு சமம் அப்படின்றது எழுதினா போதும், ஈஸியா 2 மார்க் அப்படின்றது கிடைக்கும். 2 மார்க்லயும் கேட்கறாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப ஸ்னெல் விதியை கூறுக அல்லது ஒளிவிலகலின் இரண்டாம் விதியை கூறுக அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா, கண்டிப்பா படிக்கணும். அடுத்து நியூட்டன் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக அப்படின்னு கேட்கறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நியூட்டன் முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி அப்படின்னு 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் நியூட்டன் முதல் விதி அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு பொருளும் புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீரா நேர்கோட்டு நிலையோ தொடர்ந்து இருக்கும். என்ன பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதே பாக்ஸ் எடுத்துப்போம். இதுல என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பொருளும் என்னது, இது ஒரு பொருள் அப்படின்னு வச்சுப்போம். ஒவ்வொரு பொருளும் புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் என்னது, இந்த ஒரு பொருள் அப்படின்றது ஸ்டேபிளா இருக்கு. என்னது, ஒரு டேபிள் வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். இதுல நான் எந்த ஒரு விசையுமே கொடுக்கல. என்ன பண்ணுது, ஒரு விஷயமையும் அப்படியே தான் இருக்கு. அதான் சொல்றாங்க, ஒவ்வொரு பொருளும் புறவிசை எதுவும் செயல்படாத வரையில். நான் வந்து ஒரு புறவிசை எதுவுமே கொடுக்காம என்ன பண்ணுது, நான் புறவிசை ஏதாச்சும் கொடுத்தாதானே அது மாறும். நான் எதுவுமே கொடுக்கல, என்ன பண்ணுது, அது ஸ்டேபிளா இருக்கு. புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டிலோ, அது என்ன பண்ணுது, ஒருவேளை சீரா இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அதே நேர்கோட்டில தான் போயிட்டு இருக்கும். நான் வந்து என்ன பண்ணல, புறவிசை எதுவும் கொடுக்கல. என்ன பண்ணல, புறவிசை நான் எதுவும் கொடுக்கல. அது என்னது, அது நேர்கோட்டில தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். அதை என்ன சொல்றாங்க, நியூட்டனோட முதல் விதி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு பொருளும் புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் நமது ஓய்வு நிலையை அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையை என்னது தொடர்ந்து அந்த திசையில தான் இருக்கும், அந்த நிலையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுதானது நியூட்டனோட முதல் விதி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு பொருளும் புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கி கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். அவ்வளவுதான். என்னது, ஒண்ணு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா போயிட்டே இருக்கும், ஒண்ணு என்னது ஸ்டேபிளா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேபிளா இருந்துட்டே இருக்கும். அதை வந்து நம்ம எதிர்க்கிற வரையும். ஓகேவா, நான் வந்து என்ன பண்ணல, எந்த ஒரு புறவிசை எதுவும் நான் கொடுக்காத வரையும் என்ன பண்ணுது, இந்த பொருள் அப்படியே தான் இருக்கு. ஒருவேளை ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கு, நான் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூட்டனோட முதல் விதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா அப்படின்றது. ஓகேவா, அடுத்து நியூட்டனோட இரண்டாம் விதி அப்படின்னு பாருங்களேன். பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு விதத்தின் நேர்தகவில் இருக்கும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலே அமையும். பாருங்களேன், என்ன பண்றேன் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்றது கொடுக்குறேன். ஓகேவா, நான் ஃபோர்ஸ் கொடுத்து என்னாச்சு, அது எந்த திசையில நான் ஃபோர்ஸ் கொடுத்தோம் அதே திசையில தானே போனுச்சு. புரிஞ்சுதா, என்ன பண்ண, நான் ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது கொடுத்தேன் என்னது, நான் எந்த திசையில ஃபோர்ஸ் கொடுத்தனோ அந்த திசையில தானே போனுச்சு. அதான் பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது, அந்த பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு விதத்திற்கு நேர்தகவில் இருக்கும். அதோட பொருளோட உந்த மாறுபாடு விதத்திற்கு நேர்தகவில் இருக்கும். அது மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையில தான், அந்த எந்த திசையில கொடுக்குறோமோ அந்த திசையில தான் இருக்கும் அப்படின்றது நியூட்டனோட இரண்டாம் விதி. நியூட்டனோட மூன்றாம் விதி அப்படின்னு பாருங்களேன், ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை அப்படின்றது இருக்கு. ஓகேவா, ஒவ்வொரு விசைக்கும் என்ன இருக்கு, அதுக்கு சமமான எதிர் விசை அப்படின்றது இருக்கு. அதுதான் அதாவது விசையும் சரி எதிர் விசையும் சரி எப்பயுமே இரு பொருள் மீது செயல்படும். அதுதான் இஸ் FB is equal to minus FA, FA is equal to minus FB, அது மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஓகேவா, அது என்ன சொல்றாங்க, நியூட்டனோட மூன்றாம் விதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப FB is equal to minus FA அப்படின்றது என்னது, நியூட்டனோட மூன்றாம் விதி. இதை வச்சு என்ன பண்ணும், நம்ம இதில் சால்வ் பண்ணுவோம். ரைட்டா,
சாரி FB is equal to minus FA தான். ஓகேவா, மாத்தி எழுதக்கூடாது. ஓகேவா, FB is equal to minus FA. ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கு சமமான எதிர்விசை அப்படின்றது இருக்கு. ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை அப்படின்றது இருக்கு. விசையும் எதிர்விசையும் என்ன பண்ணுது, எப்பவுமே இருவேறு பொருள் மீது செயல்படுது. அதான் சொல்றாங்க நியூட்டனோட மூன்றாம் விதி. இப்ப என்னது, நீங்க ராக்கெட் விடுறீங்க, என்னது ராக்கெட் விடும்போது நியூட்டனோட மூன்றாம் விதி மற்றும் உந்தமாற அழிபாடு கோட்பாடு என்ன பண்ணுது, இந்த ராக்கெட் அப்படின்றது மேல பறக்குது. ஓகேவா, என்னது நம்ம ப்ரொபலர்ல என்ன பண்றோம், ப்ரொபலர் டேங்க்ல நம்ம வந்து எரிபொருள் நிரப்புறோம். என்ன பண்ணுது, கீழே வந்து நெருப்ப கீட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ராக்கெட் அப்படின்றது மேல போகுதா, அதுதான் வந்து நியூட்டனோட மூன்றாம் விதி. ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை அப்படின்றது உண்டு. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூட்டனோட மூன்றாம் விதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஃபார்முலா என்னது, FB is equal to minus FA. என்னோட இரண்டாம் விதிக்கான ஃபார்முலா என்ன, F is equal to M/A. ஓகேவா, புரியுதா? ரொம்ப ஒரு முக்கியமான வினா, கண்டிப்பா வந்து கேட்பாங்க. நியூட்டனோட இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக அப்படின்றது ரொம்ப முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறதுனா வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஓகேவா, நியூட்டன் முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி அப்படின்றது பார்த்திருக்கோம். ஓகேவா, ராக்கெட் ஏவுதலை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராக்கெட் எப்படி வந்து பறக்குது, ராக்கெட் விட்டது இல்ல சார், சங்கு சக்கரம் புஷ்வாங்கலாம் விட்டுருங்க அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி தான் ராக்கெட் ஏவுதலை விளக்குக அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், பாருங்களேன். நேர்கோட்டு உந்த அழின்மை விதி மற்றும் நியூட்டனோட மூன்றாம் இயக்க விதி, ரெண்டு விதிப்படி தான் என்ன பண்ணுது இந்த ராக்கெட் அப்படின்றது மேல பறக்குது. ரைட்டா, நேர்கோடு உந்த அழின்மை விதி மற்றும் நியூட்டனோட மூன்றாம் விதி அதுபடிதான் என்ன பண்ணுது ராக்கெட் அப்படின்றது மேல பறக்குது. பாருங்களேன், எரிபொருள் எரியூட்டப்பட்டதும் வெப்ப வாயுக்கள் ராக்கெட்டில் இருந்து அதிக திசை விகிதம் வெளியேறதால் மிக அதிக உந்தத்தை உருவாக்குது. என்ன பண்றாங்க அப்படின்னா இதை ப்ரொபலர் டேங்க் வச்சுப்போம். ஓகேவா, இதெல்லாம் என்ன பண்றாங்க, ப்ரொபலர் டேங்க் இருக்கு, என்ன பண்றோம் நம்ம எரிபொருள் அப்படின்றது நிரப்புறோம். எரிபொருள் அப்படின்றது நிரப்பினதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அது பண்ணது அதிக திசை வேகத்துல என்ன பண்ணுது அப்படின்னா அங்க வாயுக்கள், ஓகேவா, வெப்ப வாயுக்கள் அப்படின்றது வெளியேறுது. அதிக திசை வேகத்துல என்ன பண்ணுது அப்படின்னா வெப்ப வாயுக்கள் வெளியேறுது. அது மிக அதிக உந்தத்தை உருவாக்குது. என்ன பண்ணுது, அது மிக உந்தத்தை உருவாக்குது. அப்படி உந்தத்தை உருவாக்கும் போது இந்த உந்தத்தை சமன் செய்யாதற்கு சமமான எதிர்விசை எரிகூடத்தில் உருவாகி ராக்கெட் முன்னே பறக்கிறது. என்னது, இது வந்து வெளில வரும்போது என்னது அதுலயே ஒரு எதிர் விசை அப்படின்றது செயல்பட்டு என்ன பண்ணுது, இந்த ராக்கெட் அப்படின்றது மேல பறக்குது. ராக்கெட்டில் உள்ள எரிபொருள் முழுவதும் எரியும் முறை அந்த நிறை குறைகிறது. ராக்கெட்ல இருக்க எரிபொருள் என்ன பண்ணுது, இந்த ப்ரொபலன் டேங்க்ல நம்ம என்ன பண்றோம், எரிபொருள் அப்படின்றது நிரப்பி இருக்கும். அதை நிரப்பி அந்த எரிபொருள் முழுசா முடிகிற வரையும் என்ன பண்ணுது, எரியும் முறை அந்த நிறை வந்து குறையுது. ராக்கெட்டின் மீது புறவு செய்தும் செயல்படாத போது அது மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு வந்து மாறாமல் இருக்கும். ராக்கெட் மீது எந்த ஒரு புறவு செய்யும் செயல்படல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு வந்தமும் மாறவே மாறாது. ராக்கெட்டின் நிறை குறைய அதன் திசைவேகம் அதிகரிக்கிறது. என்னது நிறைனா வெயிட். ஓகேவா, என்ன பண்ணுவாங்க, ராக்கெட் மேல பறக்கும் போது ஒவ்வொரு பாட்டா கீழே விழுவுமா, அந்த மாதிரி ராக்கெட்டோட ஒவ்வொரு பாட்டா கீழே விழுவும் போது அதோட நிறை குறைய அதோட திசைவேகம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அதான் விடுபடு வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ராக்கெட்டானது புவியீர்ப்பு விசையை தவிர்த்து விட்டு செல்லும் வகையில் அதன் திசைவேக மதிப்பு உச்சத்தை அடைந்து விடுபடு வேகத்தில் இயங்குகிறது. ஓகேவா, ஒண்ணும் இல்ல, என்னது நம்மளோட புவியீர்ப்பு விசை இதுவரை தான் இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம இந்த ராக்கெட் இங்கிருந்து போகுது, இதுவரை தான் என்ன பண்ணுது புவியீர்ப்பு விசை அப்படின்றது இருக்கு. இதை தாண்டி போகும்போது என்னது அதோட உச்சபட்ச வேகத்தை அடைந்து என்ன பண்ணுது விடுபடு வேகத்துல அது நம்ம வளிமண்டலத்தை விட்டு வெளியேறுது. அதெல்லாம் சொல்றாங்க ராக்கெட் ஏவுவதற்கான கோட்பாடு. ஓகேவா, ராக்கெட் ஏவுவதற்கான கோட்பாடு இதுதான், ரொம்ப முக்கியமான ஒரு வினா, கண்டிப்பா கேட்பாங்க. ரைட்டா, என்ன பண்றாங்க, இந்த இடத்துல ப்ரொபலன் டேங்க் வச்சிருக்காங்க, நெறிபொருள் நிரப்பப்பட்டிருக்காங்க. இது உந்தமாறா கோட்பாடு அதுபடியும் நியூட்டனோட மூன்றாம் விதிப்படி தான் இந்த ராக்கெட் ஏவுதல் அப்படின்றது நிகழுது. ரைட்டா, அப்ப என்னது ப்ரொபலன் டேங்க்ல என்னது எரிபொருள் அப்படின்றது இருக்கு, அது என்ன பண்ணுது அதிக திசை வேகத்துல அந்த நெருப்பு வெளியேறும் போது அது வந்து என்ன பண்ணுது சரி ஸ்பீடா மேல போகுது. அது என்ன பண்ணுது நம்மளோட வளிமண்டலத்தை விட்டு அடையும் போது என்ன பண்ணுது அப்படின்னா வெளியேறும் போது உச்சபட்ச வேகத்தை அடைந்து விடுபடு வேகத்துல அது வெளியேறுது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. சரியா, ராக்கெட் ஏவுதலுக்கு ரொம்ப முக்கியமானனா அடிக்கடி கேட்பாங்க. ரைட்டா, அதுக்கடுத்து பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாட்டினை விவரி அப்படின்னு கேட்கறாங்க. பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடு என்னென்ன அப்படின்னு கேட்கறாங்க. பாருங்களேன், பொது ஈர்ப்பியல் விதியோட பயன்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். புவியின் நிறை, பூமியோட நிறை என்ன, ஆரம், புவியீர்ப்பு முடுக்கம் ஆகியவற்றை கணக்கிட உதவுது. என்ன பண்ணுது, புவியோட நிறை, ஆரம், புவியீர்ப்பு முடுக்கம் இதெல்லாம் வந்து கணக்கிட எது பயன்படுது அப்படின்னா பொது ஈர்ப்பியல் விதி அப்படின்றது பயன்படுது. புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க பயன்படுகிறது. புதிய விண்மீன்கள் என்னது, புதிய விண்மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் கோள்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புதுசா ஒரு கோள் உருவாகுது, புதுசா ஒரு கோள் தெரியுது அப்படின்னா அது பொது ஈர்ப்பியல் விதிப்படி தான் அதை கண்டுபிடிக்க முடியும். விண்பொருட்கள் பாதையினை வரையறை செய்ய பயன்படுகிறது. விண்பொருட்களோட அந்த பாதை எப்படி இருக்கு, என்ன நீள்வட்ட பாதையில சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோமா, அதோட நீள்வட்ட பாதையில எப்படி சுத்துது அப்படின்றத நம்ம வரையறை செய்ய பயன்படுது. சூரியனை சுற்றியுள்ள கோள்களின் இயக்கத்தையும் பூமியை சுற்றியுள்ள நிலவின் இயக்கத்தையும் கட்டுப்படுத்த பயன்படுகிறது. சூரியனை சுற்றி வர கோளோட இயக்கம். ஓகேவா, சூரியன் இருக்குல்ல, சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்களின் இயக்கம். ஓகேவா, சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்களின் இயக்கத்தையும் பூமியை சுற்றி சுழலும் நிலவின் இயக்கத்தையும் பூமியை சுற்றிட்டு இருக்க நிலவோட இயக்கத்தையும் நம்மளால கட்டுப்படுத்த பயன்படுது. இது
ஆறு மற்றும் கடலை நீரோட்டத்தை பராமரிக்க உதவுகிறது. ஆறோட நீரோட்டம், கடலோட நீரோட்டம்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பராமரிக்க பயன்படுது. ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான வினா. ஓகேவா? பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடு என்ன பார்த்தோம்? புவியின் நிறை, ஆரம், புவியீர்ப்பு முடுக்கம் ஆகியவற்றை கணக்கிட உதவுது. அதுபோல அந்த புதிய விண்மீன் கோள்கள் கண்டுபிடிக்க பயன்படுது. விண்பொருட்களோட அந்த பாதையை வந்து வரையறை செய்ய பயன்படுது. சூரியனை சுற்றி உள்ள கோள்கள் இயக்கத்தையும் பூமியை சுற்றி உள்ள இயக்கத்தையும் கட்டுப்படுத்த பயன்படுது. இது ஆறு மற்றும் கடல் நீரோட்டத்தை பராமரிக்க பயன்படுது. ஓகேவா? அடுத்து ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை விவரிக்க அப்படின்னு கேட்கறாங்க. ஒளியோட 5 பண்புகளை விவரிக்க அப்படின்னு கேட்கறாங்க. பார்க்கலாமா? ஓகே, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா செஞ்சு பார்க்கலாம். பாருங்க, ஒளி எப்படி இருக்குன்னு பாருங்க. என்கிட்ட எல்இடி பல்பு இல்லை அப்படின்றதுனால நான் போன்ல வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? பாருங்க, இப்போ இது என்னது? இது வந்து எல்இடி லைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒளி அப்படின்றது ஒரு வகை ஆற்றல். ஓகேவா? ஒளி அப்படின்றது என்னது? எப்பயுமே ஒரு வகை ஆற்றலா தான் செயல்படும். ஒளி அப்படின்றது என்னது? எப்பயுமே ஒரு வகை ஆற்றலா தான் செயல்படும். ஒளி அப்படின்றது என்னது? ஒரு வகை ஆற்றல். ஓகேவா? ஒளி எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்கிறது. ஒளி எப்பயுமே எப்படி பண்ணும்? அது நேர்கோட்டில் தான் பயணிக்கும். என்ன பண்ணுது? ஜிக்ஸாக் மாதிரி இப்பெல்லாம் போகாது. என்ன பண்ணாது? ஜிக்ஸாக் மாதிரி இப்பெல்லாம் போகாது. எப்பயுமே என்ன இருக்கும்? ஒளி அப்படின்றது நேர்கோட்டில் தான் பயணிக்கும். ஒளி அப்படின்றது என்ன பண்ணும்? ஒரு நேர்கோட்டில் தான் பயணிக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியணும். ஒளி அப்படின்றது என்ன பண்ணுது? எப்பயுமே ஒரு நேர்கோட்டில் தான் பயணிக்குது. ஒளி அப்படின்றது நேர்கோட்டில் பயணிக்குது. ஒளி அப்படின்றது ஒரு வகை ஆற்றல். ஒளி அப்படின்றது என்னது? லைட் அப்படின்றது ஒரு வகை ஆற்றலை தான் கொடுக்குது. ஒளி பரவுறதுக்கு ஊடகம் அப்படின்றது தேவையில்லை. ஓகேவா? என்னது? ஒளி பரவுறதுக்கு ஊடகம் அப்படின்றது ஒன்று தேவையில்லை. அது என்ன பண்ணும்? ஈஸியா வந்து ஊடகம் எல்லாமே அது என்ன பண்ணும்? ஒளி அப்படின்றது ஊடுருவும். வெற்றிடத்தின் வழியாக ஒளி கூட ஒளிக்கதிர் செல்லும். வெற்றிடத்தின் வழியாக கூட என்ன பண்ணும்? இந்த ஒளிக்கதிர் அப்படின்றது செல்லும். காற்றில் அல்லது காத்துல அல்லது வெற்றிடத்துல ஒளியோட திசைவேகம் அப்படின்றது 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் பவர் -1 அல்லது மீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது? காத்துல அல்லது வெற்றிடத்துல ஒளியோட திசைவேகம் என்னது? 3 × 10⁸ மீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்களையும் அதிர்வெண்களையும் உருவாக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்ப சிவப்பு நிறம் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தேன்? சிவப்பு நிறம் அப்படின்றது அதிக அலைநீளம் உடையது. அதே ப்ளூ கலர் அப்படின்றது என்னது? குறைந்த அலைநீளம் உடையது அப்படின்னு சொல்லியிருந்தேனா? இது அதிக அலைநீளம், இது குறைந்த அலைநீளம். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுதான் ஈஸியான 5 பண்புகளை சொல்ல பார்க்கலாம். ஒளி அப்படின்றது ஒரு வகை ஆற்றல். ஓகேவா? இந்த போன்ல இருந்து வர லைட் வந்து வச்சுக்கோங்க. இந்த ஒளி அப்படின்றது என்னது? ஒரு வகை ஆற்றல். ஒளி அப்படின்றது ஒரு வகை ஆற்றல். இது என்ன பண்ணுது? ஒளி எப்பயுமே நேர்கோட்டில் தான் செல்லுது. ஒளி அப்படின்றது என்ன பண்ணுது? இது ஒரு நேர்கோட்டில் தான் செல்லுது. ஒளி அப்படின்றது என்ன பண்ணுது? ஒரு நேர்கோட்டில் தான் செல்லுது. சரியா? ஒளி அப்படின்றது என்னது? ஒரு நேர்கோட்டில் செல்லுது. ஒளி பரவுறதுக்கு ஊடகம் அப்படின்றது தேவையில்லை. ஒளி பரவுறதுக்கு ஊடகம் அப்படின்றது தேவையில்லை. வெற்றிடத்தின் வழியாக கூட ஒளிக்கதிர் செல்லும். என்னது? வெற்றிடத்தின் வழியாக கூட இந்த ஒளிக்கதிர் அப்படின்றது போகும். காத்துல அல்லது வெற்றிடத்துல ஒளியின் திசைவேகம் அப்படின்றது 3 × 10⁸ ms பவர் -1. ஓகேவா? ms பவர் -1 அல்லது மீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்னு சொல்றாங்க. ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்களாகவும் வெவ்வேறு அதிர்வெண்களையும் கொண்டிருக்கும். நான் சொல்லியிருந்தேன், சிவப்பு நிறம் வந்து அதிக அலைநீளம் உடையது, ப்ளூ கலர் வந்து குறைந்த அலைநீளம் உடையது. ஆனா சிவப்பு நிறம் அதிக அலைநீளம் உடையது, ப்ளூ கலர் வந்து குறைந்த அலைநீளம் உடையது. ஆனா அதிக அலைநீளமுடைய சிவப்பு நிறத்தை விட குறைந்த நிறமுடைய ஊதா அதிகமா சிதறடிக்கப்படுது. அதனாலதான் வானம் நமக்கு நீல நிறமா காட்சி அளிக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஒளியின் 5 பண்புகளை ஈஸியா எழுதிடுவீங்களா? சொன்னதை வச்சு நீங்க எழுதிடலாம். ஓகேவா? இதை பார்த்து புரிஞ்சுதீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியா உங்களுக்கு எழுதிடலாம். ரைட்டா? ஓகேப்பா, புரியுதா? அப்ப ஒளியின் ஏதேனும் 5 பண்புகள் அப்படின்றது புரிஞ்சுதா? என்ன பண்ண? அந்த போன்ல நான் வந்து லைட் அடிச்சேன். ஒளி அப்படின்றது ஒரு வகை ஆற்றலா இருக்கு. அது என்ன பண்ணுது? எப்பயுமே நேர்கோட்டில தான் போகுது. அது பண்ணது? ஒளி பரவறதுக்கு ஊடகம் அப்படின்றது தேவையில்லை. அதனால வெற்றிடத்தின் வழியாக கூட அது செல்லுது. அடுத்து காத்துல அல்லது வெற்றிடத்துல ஒளியோட திசைவேகம் அப்படின்றது 3 × 10⁸ ms பவர் -1 மீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்னு சொல்றாங்க. ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்களாகவும் வெவ்வேறு அதிர்வெண்களையும் பெற்றிருக்கும். அது என்ன சொல்றாங்க? ஒளியோட பண்புகள். ரொம்ப முக்கியமான ஒரு வினா, ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ரைட்டா? அடுத்து முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? மின்னோட்டம் என்றால் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மின்னோட்டம். ஓகேவா? மின்னோட்டம் அப்படின்னு என்ன கேக்குறாங்க பாப்போமா? மின் வந்து ஓடுது. அது மின்னோட்டம். மின்னோட்டத்தின் அலகு என்ன? ஆம்பியர். ஓகேவா? ஓகே, பாருங்களேன். கடத்தி ஒன்றின் ஒரு பகுதியின் வழியே மின்னூட்டங்கள் பாயும் வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் கடத்தின் ஒரு குறுக்குவெட்டு பகுதியை கடந்து செல்லும் மின்னூட்டங்களின் அளவு தானே சொல்றாங்க மின்னூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. மின்னோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. மின்னோட்டம். ஓகேவா? மின்னோட்டம். மின் வந்து ஓடுது அப்படின்னு ஞாபகம். கடத்தி ஒன்றின் வழியே இதான் ஒரு கடத்தின்னு வச்சுப்போம். ஓகேவா? இதான் ஒரு கடத்தி, இதான் ஒரு வயர்னு வச்சுப்போம். கடத்தி ஒன்றின் வழியே என்ன பண்ணுது? ஒரு பகுதியின் வழியே, கடத்தி ஒன்றின் ஒரு பகுதியின் வழியே என்னது? இது வந்து ஒரு ஒயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதான் ஒரு கடத்தி. ஓகேவா? இது வந்து என்னது? ஒரு ஒயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல வந்து ஒரு ஆணி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதான் ஒரு கடத்தி. ஓகேவா? இங்க என்ன பண்ணுது? கடத்தின் ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. ஓகேவா? கடத்தி ஒன்றின் வழியே ஒரு பகுதியின் வழியே மின்னூட்டங்கள் பாயும் விதம். மின்னூட்டங்கள்
பாயும் வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் கடத்தியின் ஒரு குறுக்குவெட்டு பகுதியை கடத்தியோட ஒரு குறுக்குவெட்டு பகுதியை கடந்து செல்லும் மின்னோட்டங்களின் அளவு தான் சொல்றாங்க மின்னோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஃபார்முலா I is equal to Q/T. I is equal to Q/T அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மின்னோட்டத்தின் அலகை வரையறை. மின்னோட்டத்தோட SI அலகு என்ன அப்படின்னா ஆம்பியர். மின்னோட்டம் அதோட SI அலகு என்ன ஆம்பியர். ஓகேவா? A அப்படின்ற எழுத்துல ஆங்கில எழுத்துல குறிப்போம். ஓகேவா? மின்னோட்டத்தின் SI அலகு என்னது ஆம்பியர். இது என்னது ABCன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த क्वेश्चन கொடுத்து 7 மார்க்ல உங்கள்ட்ட கேட்கலாம். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ரைட்டா? ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியின் ஏதாவது ஒரு குறுக்குவெட்டு பகுதி வழியாக கடந்து செல்லும் போது அக்கடத்திகள் பாயும் மின்னோட்டம் ஒரு ஆம்பியர் எனப்படும். ஒரு ஆம்பியர் அப்படின்றது ஒரு கூலும்பை ஒரு வினாடி. ஒரு ஆம்பியர் அப்படின்றது என்னது ஒரு கூலும்பை ஒரு வினாடி அப்படின்னு சொல்றாங்க. மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும்? அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும்? மின்னோட்டத்தை எந்த கருவி மூலமா நம்மளால வந்து அளவிட முடியும்? அதை மின்சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அம்மீட்டர். ஓகேவா? அம்மீட்டர் அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை அளவிடும். மின்னோட்டத்தை எதை வச்சு அளவிடலாம்? ஆம்பியர் வச்சு அம்மீட்டர் வச்சு என்ன பண்ணலாம்? அளவிடலாம். ஓகேவா? அதை மின்சுற்றில் தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும். எந்த இணைப்பு அப்படின்னா தொடர் இணைப்பு. நான் உங்களுக்கு தொடர் இணைப்புனா என்ன, பக்க இணைப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? புரியுதா? இப்ப மின்னோட்டம் அப்படின்னு புரிஞ்சுதா? கடத்தி ஒன்றின் வழியே ஒரு பகுதியின் வழியே மின்னூட்டங்கள் பாயும் வீதம் அதான் சொல்றாங்க மின்னோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. மின்னோட்டத்தோட SI அலகு என்னது ஆம்பியர். ஒரு கூலும் மின்னோட்டம் அது ஒரு கூலும் மின்னோட்டம் ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கூலும் மின்னோட்டம் ஒரு வினாடி நேரத்தில் ரொம்ப முக்கியம். ஒரு கூலும் மின்னோட்டம் ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியோட ஏதாவது ஒரு குறுக்குவெட்டு பகுதியாக ஏதோ ஒரு குறுக்குவெட்டு பகுதியா என்ன பண்ணுது கடந்து செல்லும் போது அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் ஒரு ஆம்பியர். ஓகேவா? ரொம்ப முக்கியம். என்னது ஒரு கூலும் மின்னோட்டம். என்னது ஒரு கூலும் மின்னோட்டம் என்ன பண்ணுது ஒரு வினாடி நேரத்தில் ஒரு செகண்ட்ல ஒரு கூலும் மின்னோட்டம் ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியின் ஏதாவது ஒரு குறுக்குவெட்டு பகுதி வழியாக கடத்தியோட ஏதாவது ஒரு குறுக்குவெட்டு பகுதி வழியாக கடந்து செல்லும் போது அக்கடத்திகள் பாயும் மின்னோட்டம் என்ன சொல்றாங்க ஒரு ஆம்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஆம்பியர் அப்படின்றது ஒரு கூலும்பை ஒரு வினாடி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப மின்னோட்டத்தை எப்படி அளவிடலாம் அப்படின்னா அம்மீட்டரை கொண்டு அளவிடலாம். இதை எதுல வந்து இணைக்கலாம் அப்படின்னா தொடர் இணைப்புல இணைக்கலாம். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு வினா, ஈஸியா மார்க் எடுக்கலாம். ரைட்டா? அடுத்து வந்து ஜூல் வெப்ப விதியை வரையறு அல்லது ஜூல் வெப்ப விதிப்படி ஒரு மின்தடையில் உருவாகும் வெப்பத்தின் பண்புகளை இரண்டனையும் எழுதுக அப்படின்னு கேக்குறாங்க. பாப்போமா? ஒரு மின்தடையில் உருவாகும் வெப்பமானது ஒரு மின்தடையில ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு வெப்பம் அப்படின்றது உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. உருவாகும் வெப்பமானது மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்த்தகவிலும் மின்னோட்டத்தோட இருமடிக்கு நேர்த்தகவிலும் மின்தடைக்கு எதிர்த்தகவிலும் என்னது மின்தடைக்கு எதிர்த்தகவிலும் காலத்திற்கு நேர்த்தகவிலும் இருக்கிறதா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜூல் வெப்ப விதி அப்படின்னு சொல்றாங்க. H is equal to I² RT. ஓகேவா? இது என்னது இதுதான் வந்து ஜூல் வெப்ப விதி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜூல் வெப்ப விதி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜூல் வெப்ப விதி அப்படின்னா என்ன புரியணும்? ஒரு மின்தடையில் உருவாகும் வெப்பமானது ஒரு மின்தடையில உருவாகிற வெப்பம். ஓகேவா? ஒரு மின்தடையில உருவாகிற வெப்பம் என்ன பண்றோம் அப்படின்னா கரண்ட் போயிட்டு இருக்கு, அதை டவுன் பண்றோம். அதுதான் அது மின்தடை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு மின்தடையில் உருவாகும் வெப்பமானது மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்த்தகவிலும் என்னது மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்த்தகவிலும் மின்தடைக்கு நேர் விகிதத்தில் மின்தடைக்கோட நேர் விகிதத்திலையும் காலத்துக்கு நேர் விகிதத்திலையும் இருக்கும். அப்ப H is equal to I² RT அப்படின்றது இதுல குறிப்பிடணும். ஓகேவா? அதுக்கடுத்து நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோக கலவை மின்சார வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுத்துவது என்ன? இப்ப மின்சார வெப்பமேற்றம் அப்படின்னா அயன் பாக்ஸ் இருக்கு, அப்புறம் அது வாட்டர் ஹீட்டர் இருக்கு. என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து போடுமா? நிக்கல் குரோமியம் கலந்த உலோக கலவை. ஓகேவா? நிக்கல் அப்படின்னா குரோமியம் கலந்த உலோக கலவை என்ன பண்றாங்க? மின்சார வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுத்துறது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அதை ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இது அதிக மின்தடை மற்றும் அதிக உருகுநிலையை கொண்டது. அதிக மின்தடை. ஓகேவா? ஈஸியா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி அதிகமா உருகுநிலையை கொண்டிருக்கும். விரைவில் ஆக்சிஜனத்துக்கு உள்ளாகுது. என்ன பண்ணது? விரைவில் என்ன பண்ணது? அது பொசுங்கிறாது. என்ன பண்ணும்? அதிக நேரம் இருக்கும். அதனாலதான் நிக்கல் குரோமியத்தை என்ன பண்றாங்க? அயன் பாக்ஸ்லயும் சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வாட்டர் ஹீட்டர்லயும் பயன்படுத்துறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அதிக மின்தடை மற்றும் அதிக உருகுநிலை உடையது. விரைவில் ஆக்சிஜனத்துக்கு என்ன பண்ணாது அப்படின்னா உள்ளாகாது. ஓகேவா? ஒரு மின் உருகுநிலை எவ்வாறு மின்சாதனங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு பாருங்களேன். சுற்றில் அதிக மின்னோட்டம் பாயும் போது ஜூல் வெப்ப விளைவு காரணமாக சுற்றுல அதிக மின்னோட்டம் அப்படின்றது பாயுதுன்னு வச்சுப்போம். சுற்றுல என்ன பண்ணுது அப்படின்னா இது சாவி, இதுல வந்து பேட்டரி எடுன்னு வச்சுப்போம், இங்க வந்து பல்பு இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? என்ன பண்ணுது அப்படின்னா அதிக மின்னோட்டம் அப்படின்றது பாயுது. அப்ப பாயும் போது ஜூல் வெப்ப விளைவு காரணமா என்ன பண்ணுது? மின் உருகிலை உருகி மின் சுற்று துண்டிக்கப்படுது. மின் உருகிலை என்ன பண்ணுது? நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னா உங்க வீட்டுல ஏதாச்சும் வந்து உங்களுக்கு கரண்ட் அதிகமா வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன அப்படின்னா ட்ரிப் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். அங்க வந்து ஃபியூஸ் போயிரும். அதுதான்
ஓகேவா. அந்த மின் உருகிகளை உருகி மின் சுற்று துண்டிக்கப்படுகிறது. அது என்ன பண்ணுது, அது மறுபடியும் அந்த இடத்துக்கு கரண்ட் அப்படின்றது வராது. எனவே மின் சுற்றும் மின் சாதனங்களும் சேதமடைந்து பாதுகாக்கப்படுகிறது. என்னது, உங்களோட ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், டிவி இருக்கலாம், அதிகமா கரண்ட் வந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணும், அந்த மின் உருகிகள் என்ன பண்ணும், உருகி என்ன பண்ணும், அந்த இடத்துல கரண்ட் போகாம அது பார்த்துக்கும். அது மூலம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பொருட்கள் அப்படின்றது பாதுகாக்கப்படும். ஓகேவா. ஒரு மின் உருகிகளை எவ்வாறு மின் சாதனங்களை பாதுகாக்கிறது அப்படின்னா, அதிகமான மின்னோட்டம் வரும்போது ஜூல் வெப்ப விளைவு காரணம் என்ன பண்ணுது, மின் உருகில வந்து உருகி மின் சுற்று என்ன பண்ணுது, துண்டிக்கப்படுது. இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம், மின் உருகில என்ன பண்ணுது, அதிகமா கரண்ட் வருது, இந்த இடத்துல பொசுங்கிடுது. என்ன இது, பொசுங்கிடுச்சு அப்படின்னா ஆகும், மறுபடியும் இந்த இடத்துல கரண்ட் அப்படின்றது போகாதா, போகல அப்படின்னா என்னது, அதுக்கப்புறம் என்னது, அந்த கரண்ட் அப்படின்றது பாயாது. அப்ப இந்த டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு என்ன ஆகும், அதிகமா மின்னோட்டம் அப்படின்றது போகாது. அது மூலம் என்ன பண்ணும், நம்மளோட பொருட்கள் அப்படின்றது பாதுகாக்கப்படும் அப்படின்றது இல்ல சொல்ல வராங்க. புரியுதா. அடுத்து, சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட எல்இடி தொலைக்காட்சி பெட்டினால் ஏற்படும் நன்மைகள் யாவை. நம்ம நார்மலா பழைய டிவி, இப்ப இருக்க எல்இடி டிவி, இதுக்கான நன்மைகள் என்ன அப்படின்னு பாருங்களேன். இதன் வெளியீடு பிரகாசமாக இருக்கும். இப்ப இருக்க எல்இடி ஆமோலோட டிவி அதெல்லாம் சொல்றாங்க. ஓகேவா. ஓஎல்இடி டிவி, ஆமோலோட் டிவி அப்படிலாம் சொல்றாங்க. இந்த எல்இடி டிவி இருக்கிறதுனால அதிகமா வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும். அந்த டிவியோட கலர்ஸும் சரி, அதோட ரெசல்யூஷனும் சரி, எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே பாக்குறதுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கும். இது மெல்லிய அளவுடையதாக இருக்கும். முன்னாடி இருக்க டிவி அப்படி இருக்கும், டிவி ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னா இது வரையும் இருக்கும். அந்த பெரிய டிவி வந்து இது இவ்வளவு பெருசு இருக்கும். ஆனா இப்ப இருக்க டிவி எப்படி இருக்கு, மெல்லு. ஓகேவா. ரொம்ப அப்படியே மெலிசா இருக்கு. ஓகேவா. அடுத்து, குறைவான சக்தியை பயன்படுத்துகிறது. அதிகமா வந்து கரண்ட் அப்படின்றது தேவைப்படாது. இது எல்இடிக்கு என்னது, நார்மலாவே குறைந்த பவர் அப்படின்றது போதும். கொஞ்சோண்டு ஆற்றல தான் இது நுகருது. இதோட ஆயுட்காலமும் அதிகம். ஓகேவா. அது ஈஸியா வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஈஸியா வந்து கெட்டு போகாது. இது மிகவும் நம்பகத்தன்மை உடையது. இது எப்பயுமே வந்து அதிக நம்பகத்தன்மை உடையது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. சாதாரண தொலைக்காட்சியை விட எல்இடி தொலைக்காட்சி வந்து எப்படி வந்து நமக்கு நன்மை இருக்கு அப்படின்னா, இதோட வெளியீடு அப்படின்றது ரொம்ப பிரகாசமா இருக்கு. இது மெல்லிய அளவுடையதா இருக்கு. எப்படி இருக்கு, ரொம்ப பெருசாலாம் இல்ல, ரொம்ப மெலிசா இருக்கு. குறைவான சக்தியை தான் பயன்படுத்துது, அதிகமான சக்தி அப்படின்றது பயன்படுத்தல. குறைவான ஆற்றலை தான் அது நுகருது. இதோட ஆயுட்காலம் அப்படின்றது அதிகம். இது மிகவும் நம்பகத்தன்மையா இருக்கு அப்படின்றதுல சொல்றாங்க. ஓகேவா. இது புரியுதா. எல்இடி விளக்கின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பாருங்களேன். வெப்ப ஆற்றல் இழப்பு ஏற்படுவதில்லை. ஓகேவா. வெப்ப ஆற்றல் இழப்பு அப்படின்றது ஏற்படுறதுல குறைந்த மின்திறனை நுகரும். ஓகேவா. என்ன பண்ணுது, இது கொஞ்சோண்டு கரண்ட் மட்டும் தான் எடுத்துக்குது, அதிகமா கரண்ட்லாம் எடுத்துக்கல. ஓகேவா. ஃப்ரிட்ஜையும் நீங்க அந்த எல்இடி டிவியும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா எல்இடி டிவி ரொம்பவே கம்மியான கரண்ட்டை தான் எடுத்துக்குது. இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. என்ன பண்ணாது, சுற்றுச்சூழலுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தாது. மலிவு விலை மற்றும் ஆற்றல் சிக்கனம் உடையது. என்னது, கொஞ்சம் ஜீப்பாவே கிடைக்குது. பல நேரங்களில் வெளியீட்டினை பெற்றுக்கொள்ள சாத்தியமாகிறது. பல நேரத்தில் என்ன பண்ணுது, வெளியீட்டினை பெற்றுக்கொள்ள இது சாத்தியமா இருக்கு. பாதரசம் மற்றும் பிற நச்சு பொருட்கள் பயன்படுத்துறது இல்ல. இதுல வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நீங்க வந்து அந்த எல்இடி லைட்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெர்க்குரி ஃப்ரீ அப்படின்னு போட்டிருப்பாங்க. உங்களோட எல்இடி லைட் எடுத்து பார்த்து பின்னாடி அந்த அட்டையில பாத்தீங்க அப்படின்னா மெர்க்குரி ஃப்ரீ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஓகேவா. பாதரசம் மற்றும் பிற நச்சு பொருட்கள் இதுல பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீ பிடிஎஃப் வேணுமோ, நான் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றத நான் கீழே லிங்க் பண்றேன். ஓகேவா. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீயொலி அதிர்வுதல் என்றால் என்ன, என்னது, 20,000 ஹெர்ட்ஸ் தாண்டி எந்தெந்த ஒலிலாம் வருதோ அதுதான் வந்து மீ ஒலி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான அதிர்வெண் கொண்ட மீ ஒலி அதிர்வுதல் ஆகும். ஓகேவா. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா மீ ஒலி அப்படின்னு சொல்றாங்க. இது மனித காதலால் உணர முடியாது. அந்த மீ ஒலியை வந்து நம்ம காதலால் நம்மளால உணரவே முடியாது. ஓகேவா. இது எது ஏற்படுத்தினா வவ்வால்கள் ஏற்படுத்தும் ஒலியை என்ன சொல்றாங்க அப்படின்னா மீ ஒலி அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணுது, 20,000 ஹெர்ட்ஸுக்கு தாண்டி என்ன பண்ணுது, ஒலியை வந்து எழுப்புது. அதுதான் என்ன சொல்றாங்க, மீ ஒலி அப்படின்னு சொல்றாங்க. மீ ஒலி அதிர்வுதலின் பயன்கள் யாவை அப்படின்னு பாருங்களேன். வெட்டுதல் மற்றும் கடினமான பொருட்களை பொருத்த பயன்படுகிறது. அதாவது வந்து ஒரு பொருட்களை வெட்டுறதையும் சரி, இல்ல கடினமான பொருட்களை பொருத்துறதுக்கும் எது பயன்படுது அப்படின்னா மீ ஒலி அப்படின்றது பயன்படுது. கருவின் வளர்ச்சியை கண்டறிய பயன்படுகிறது. ஒரு கரு இருக்கு அப்படின்னா அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றத கண்டறியறதுக்கு என்ன பண்ண முடியும், இந்த மீ ஒலியை வந்து பயன்படுத்தி அதோட வளர்ச்சியை வந்து நம்மளால கண்டறிய முடியும். சுனாமி மற்றும் நிலநடுக்கத்தை கண்டறியும் முன்னறிவிப்பாக பயன்படுகிறது. இப்ப சுனாமி வரப்போகுது, இல்ல நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னா அதை கண்டறியறதுக்கு முன் அறிவிப்பானாக இந்த மீ ஒலி அப்படின்றது பயன்படுது. உடல் உறுப்புகளை படம் எடுக்க பயன்படுத்துகிறது. உடல் உறுப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணது, எக்ஸ்ரே எடுக்க இந்த பொருள் அப்படின்றது பயன்படுது. சோனாரில் பயன்படுகிறது. என்ன பண்ணுது, சோனார்ல பயன்படுது. ஓகேவா. என்னது, நீங்க வந்து இப்ப கடல்ல இருக்கீங்க. ஓகேவா. கப்பல்ல இருக்கீங்க. என்னது, கீழே கடல் ஆழத்துல மீன் இருக்கா, ஏதாச்சும் உயிரினம் இருக்கா அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, சோனார் அப்படின்ற கருவி மூலமா ஒரு மீ ஒலி அப்படின்றத விடுவாங்க. அது எந்த இடத்துல வந்து பட்டு எதிரொலிக்குதோ அந்த இடத்துல உயிரினம் இருக்கு, அந்த இடத்துல தான் வந்து தரைமட்டம் இருக்கு, அந்த இடத்துல இது ஒரு பொருள் இருக்கு அப்படின்றத அந்த மீ ஒலி மூலமா எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத கணிக்க முடியும். அதுக்கு இது பயன்படுது, சோனார்ல பயன்படுது. ரொம்ப முக்கியமான ஒருனா ஏபிசி அப்படின்னு கேட்கறாங்க, கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஓகேவா. 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான அதிர்வெண் கொண்ட மீ ஒலி அதிர்வுறுதல் ஆகும். இது மனித காதுகளால் உணர முடியாது. இது என்ன பண்ண முடியாது, மனுஷ காதுகளால கண்டுபிடிக்க முடியாது. இது வவ்வால்கள் ஏற்படுத்துற ஒலி அப்படின்னு சொல்றாங்க. இது எது ஏற்படுத்துது அப்படின்னா
வௌவால்கள் ஏற்படுத்துது. வெட்டுதல் மற்றும் கடினமான பொருட்களை பொருத்த பயன்படுது. வெட்டுதல் மற்றும் கடினமான பொருட்களை பொருத்த பயன்படுது. கருவின் வளர்ச்சியை கண்டறிய பயன்படுது. என்ன பண்ணுது? கருவோட வளர்ச்சியை கண்டறிய பயன்படுது. சுனாமி மற்றும் நிலநடுக்கத்தை முன்னறிவிப்பானாக பயன்படுது. உடல் உறுப்புகளை படம் எடுக்க உதவுகிறது. உங்களோட உடல் உறுப்புகள் இருக்கு அப்படின்னா அதை படம் எடுக்க உதவுது. சோனார்ல பயன்படுது. சோனார் அப்படின்னா சொன்னா அந்த கருவி மூலியமா கடலுக்கு அடியில எவ்வளவு தூரத்துல வந்து அந்த பொருள் இருக்கு, எவ்வளவு தூரத்துல அந்த உயிரினம் இருக்கு, எவ்வளவு தூரத்துல கடல் மட்டம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சோனார் கருவி அப்படின்றத பயன்படுத்துவாங்க. மீயொலி அதிர்வுகளை உணரும் ஏதேனும் 3 விலங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது கொசு, நாய், வௌவால். இதுதான் நம்ம மீயொலியை வந்து உணர முடியும். கொசு, நாய், வௌவால். ஓகேவா? அதுக்கு அடுத்து எதிரொலி என்றால் என்ன? என்னது? நம்ம பேசும்போது நம்ம பேசுறதே திருப்பி கேட்குதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்ன சொல்லுவாங்க? எதிரொலி அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரொலி கேட்பதற்கான 2 நிபந்தனைகள் என்ன? எதிரொலியின் மருத்துவ பயன்கள் என்ன? எதிரொலி பயன்படுத்தி ஒளியின் திசைவேகத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? எதிரொலி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பாருங்களேன். ஒளி அலைகள், சுவர்கள், மேற்கூரைகள், மலைகள் போன்றவற்றில் பரப்புகளில் மோதி பிரதிபலிக்கப்படும் நிகழ்வு தான் என்ன சொல்றாங்க? எதிரொலி அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னது மலை மேல நின்றுட்டு ஓ ஆன்னு கத்திரி என்ன பண்ணும்? அந்த சவுண்ட் நமக்கு ரிப்பீட்டா கேட்கும். இல்ல நீங்க வீட்டுல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் அப்படின்றது ரிப்பீட்டா கேட்கும். என்னது? செவுத்துல மோதலாம், இல்ல மலையில மோதலாம், அடுத்து மேற்கூரையில மோதலாம். மோதி என்ன பண்ணும்? அந்த சவுண்ட் நமக்கு ரிட்டர்ன் கேட்கும். அதான் சொல்றாங்க எக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து எதிரொலி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒளி அலைகள் என்ன பண்ணுது? அலைகள் வந்து இப்போ ஒரு சுவர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுவர்ல பட்டு ரிட்டர்ன் வருது. இது மூலியமா தான் என்ன பண்ணும் அப்படின்னா வௌவால்கள் அப்படின்றது தன்னோட இரையையும் சரி தன்னோட வலியையும் சரி கண்டறிஞ்சு போகும். அது என்ன பண்ணும்? அந்த மீயொலி அப்படின்றது எழுப்புறது மூலியமா அந்த இடத்துல பட்டு ரிட்டர்ன் வந்து இந்த இடத்துல வருது அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு தடை இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்றது எது தெரியும் அப்படின்னா வௌவால் அப்படின்றதுக்கு தெரியும். அப்ப ஒளி அலைகள், சுவர்கள், மேற்கூரைகள், மலைகள் போன்ற பரப்புகளின் மோதி பிரதிபலிக்கப்படும் நிகழ்வு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எதிரொலி அப்படின்னு சொல்றாங்க. எதிரொலி கேட்பதற்கான நிபந்தனைகள் என்னன்னு பாருங்களேன். எழுப்பப்படும் ஒலிக்கும் எதிரொலிக்கும் இடையே 0.1 வினாடிகள் இருக்க வேண்டும். இப்ப நான் ஒரு சவுண்ட் எழுப்புறேன். ஓகேவா? நீங்க இருக்கிறதான் செவுரு அப்படின்னு வச்சுப்போம். அப்படின்னு ஒரு சவுண்ட் எழுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். அது 0.1 செகண்ட்ல இடைவெளியில என்ன பண்ணும்? அந்த சவுண்ட் அப்படின்றது ரிஃப்ளெக்ட் ஆகும். எழுப்பப்படும் ஒலிக்கும் எதிரொலிக்கும் இடையே 0.1 வினாடிகள் இருக்க வேண்டும். எழுப்பப்படும் ஒலிக்கும் சரி எதிரொலிக்கும் சரி 0.1 வினாடிகள் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒளி மூலத்திற்கும், நான் தான் ஒளி எழுப்புறேன்னு வச்சுப்போம், ஒளி மூலத்திற்கும் எதிரொலி பரப்பிற்கும் இடையே உள்ள குறைந்தபட்ச தொலைவு காற்றில் ஒளியின் திசைவேகத்தின் மதிப்பில் 1/20 பகுதியாக இருக்க வேண்டும். ஓகேவா? நான் எழுப்பப்படுற ஒளி ஒளி பரப்பு எதிரொலி பரப்புக்கு நான் எழுப்பப்படுற ஒளி, நான் தான் ஒளி மூலம்னு வச்சுப்போம். நான் பேசுறேன். ஓகேவா? அது வந்து எதிரொலிக்கு பரப்பு. நீங்க இருக்கிறதா வந்து எதிரொலி பரப்பு அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இடையே உள்ள குறைந்தபட்ச தொலைவு, இடையே இருக்க உங்களுக்கு எனக்கு இருக்க அந்த குறைந்தபட்ச தொலைவு இருக்குல்ல, அது வந்து காற்றில் ஒளியின் திசைவேகத்தின் மதிப்பு. காத்துல ஒளியோட திசைவேகம் இருக்குல்ல, அதுல 1/20 பகுதியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த எதிரொலி அப்படின்றது கேட்கும். அதே மாதிரி செகண்ட் எவ்வளவு இருக்கணும்? 0.1 செகண்டா இருக்கணும். புரியுதா? எதிரொலி கேட்பதற்கான 2 நிபந்தனைகள் அப்படின்றது. எதிரொலி வந்து எந்தெல்லாம் பயன்படுது அப்படின்றது பாருங்களேன். மகப்பேறியல் துறையில் அல்ட்ராசோனோகிராபி கருவியில் பயன்படுகிறது. மகப்பேறியல்ல வந்து அந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படின்றத கண்டறிய என்ன பண்றாங்க? அல்ட்ராசோனோகிராபி அப்படின்றதுல இந்த கருவி அப்படின்றது பயன்படுது. தாயின் கருப்பையில் உள்ள கருவியின் வளர்ச்சியினை ஆழ்ந்தறிய இது பயன்படுது. எதிரொலி எங்க பயன்படுது? அந்த குழந்தையோட அந்த வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றத கண்டறியறதுக்காக இந்த அல்ட்ராசோனோகிராபி அப்படின்ற கருவி பயன்படுது. எதிரொலி பயன்படுத்தி ஒளியின் திசைவேகம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒளியின் திசைவேகம் கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம் 2d/t. ஓகேவா? ஒளியோட திசைவேகம் அப்படின்றது கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம் 2d/t அப்படின்றதுதான். சரியா? புரியுதா? 2D ஒளி மூலத்திலிருந்து வெளியான ஒளி துடிப்பு ஒளி மூலத்திலிருந்து சுவர் வரை சென்று பின் எதிரொலித்து ஒளி மூலம் வரை உள்ள தொலைவு தான் சொல்றாங்க அப்படின்னா 2D அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டி அப்படின்றது எதிரொலி கேட்க எடுத்துக்கொண்ட நேரம். ஓகேவா? அந்த நான் வந்து ஒரு சவுண்ட் கொடுத்துட்டேன், அது எப்போ வந்து ரிட்டர்ன் ஆகுது, அதுதான் டி. எடுத்துக்கொண்ட நேரம் என்ன அப்படின்றதான் டி. ஓகேவா? எதிரொலி கேட்க எடுத்துக்கொண்ட நேரத்தை என்ன சொல்றாங்க? டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபார்முலா மறந்துடக்கூடாது. ஓகேவா? கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம் 2d/t அப்படின்றது. புரியுதா? அடுத்து கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் கட்டுப்பாடற்ற தொடர் வினையை விளக்குக அப்படின்னு கேட்கறாங்க. தொடர் வினை என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்னது கட்டுப்பாடான வினை அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் கட்டுப்பாடற்ற தொடர் வினை அப்படின்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா? அணுக்கரு இயற்பியல் அப்படின்ற கொஸ்டின் லெசன்ல இருந்து. ஓகேவா? தொடர் வினையில் தன் பரவுதல் நிகழ்வின் மூலமாக நியூட்ரான்கள் எண்ணிக்கை பெருக்கு தொடர் வரிசையில் மிக வேகமாக பெருக்கமடைகிறது. பெருக்கு தொடர் வரிசையில் என்ன பண்ணுது? மிக வேகமா பெருக்கமடையுது. ஓகேவா? தொடர் வினை அப்படின்றது ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு, அதிகமா உருவாக்கப்பட்டிருது. அதுதான் தொடர் வினைகள் தன் பரவுதல் நிகழ்வின் மூலம். தொடர் வினையில தன் பரவுதல் நிகழ்வின் மூலம் நியூட்ரானோட எண்ணிக்கை இருக்குல்ல, அது என்ன பண்ணுது அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசையில மிக வேகமா பெருக்கமடையுது. இப்ப யுரேனியம் U-35 235 இருக்கு. அணுக்கருவினை நியூட்ரான் கொண்டு தாக்கும் போது அணுக்கருவை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நியூட்ரான் கொண்டு தாக்குறோம். அதுவும் யுரேனியம்
235. ஓகேவா? 235 வச்சு என்ன பண்றோம்? யுரேனியம் அணுக்கருவினை நியூட்ரானை கொண்டு தாக்குறோம். என்ன பண்றோம்? நியூட்ரானை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா தாக்குறோம். ஓகேவா? தாக்கும் போது பிளவுக்கு உட்பட்டு 3 நியூட்ரான்கள் வெளியேற்றப்படுகின்றன. எத்தனை நியூட்ரான் வெளிப்படுது அப்படின்னா 3 நியூட்ரான்கள் வெளிப்படுது. ஓகேவா? இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. அது மாதிரி என்னது 3 நியூட்ரான் அப்படின்றது வெளியேறுது. என்ன பண்ணுது? 3 நியூட்ரான் அப்படின்றது வெளியேறுது. இந்த 3 நியூட்ரான்கள் மற்றொரு யுரேனியத்துடன் பிளவு எதிர்வினையை ஏற்படுத்துது. அப்ப ஒவ்வொரு நியூட்ரான் என்ன பண்ணுது? இந்த யுரேனியம் 235 மூலமா இன்னொரு எதிர்வினையை கிளப்புது, இன்னொரு எதிர்வினையை உட்படுது. ஓகேவா? புரியுதா? அப்ப ஒரு யுரேனியம் 235ல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு அணுக்கருவை வந்து நியூட்ரானை கொண்டு என்ன பண்றோம்? தாக்குறோம். அப்படி தாக்கும் போது 3 நியூட்ரான் அப்படின்றது கிடைக்குது. அந்த ஒவ்வொரு நியூட்ரான் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது? யுரேனியம் 235 மூலமா என்ன பண்ணுது? அது ஒரு தாக்கத்தை அப்படின்றது ஏற்படுத்துது. இந்த 3 நியூட்ரான்கள் மற்றொரு யுரேனியத்துடன் பிளவு எதிர்வினையை ஏற்படுத்துகின்றன. நியூட்ரான்கள் உற்பத்தி மற்றும் பிளவு எதிர்வினை தொடர்கிறது. இதன் விளைவாக தொடர்வினை ஏற்படுகிறது. ஓகேவா? இவ்வாறு நியூட்ரான்களின் உற்பத்தி மற்றும் பிளவு எதிர்வினை தொடர்கிறது. இது மூலமானது இதுல இருந்து 3 வருது, அதுல இருந்து 3 வருது, அதுல இருந்து 3 வருது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுது? இதோட வினை அப்படின்றது தொடர்ந்துகிட்டே போகுது. இந்த மாதிரி தொடர்றதுனால இதன் விளைவாக தொடர்வினை அப்படின்றது ஏற்படுது. இது மூலமா என்ன பண்ணுது? இந்த தொடர்வினை அப்படின்றது ஏற்படுது. கட்டுப்பாடான தொடர்வினை அப்படின்னு பாருங்களேன். இந்த தொடர்வினையில் வெளிவரும் நியூட்ரான்களோட எண்ணிக்கை, இந்த தொடர்வினை அப்படின்றது ஏற்படுது. அதுல வரக்கூடிய நியூட்ரானோட எண்ணிக்கை அப்படின்றது 1 அப்படின்ற அளவுல தான் இருக்கும். 1 அப்படின்ற அளவுல என்ன பண்ணுது? பராமரிக்கப்படுது. ஆகையால் இவையானது கட்டுப்பாடான வினை. என்ன பண்ணுது? இது கட்டுப்பாடா இருக்கு. அது என்னது? தொடர்வினை. தொடர்வினை அப்படின்றது தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கிறது. அது என்னது? தொடர்வினை. கட்டுப்பாடான வினைனா இந்த அளவு தான். ஓகேவா? இதை தாண்டி போகல, இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு, அது தாண்டி போகல அப்படின்றதான் கட்டுப்பாடான தொடர்வினை. இந்த தொடர்வினையில் வெளிவரும் நியூட்ரான் எண்ணிக்கை 1 அப்படின்ற அளவுல பராமரிக்கப்படுது. அதனால இந்த வினையானது என்ன சொல்றாங்க? கட்டுப்பாடான வினையா தொடருது. இதில் வெளியேற்றப்படும் ஆற்றல் ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. இதோட வெளியேற்றப்படுற ஆற்றல் என்னது? ஆக்கப்பூர்வமான முறையில வெளியேற்றப்படுது. எடுத்துக்காட்டு அணுக்கரு உலை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தொடர்வினை அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து கட்டுப்பாடான வினை அப்படின்னு பார்த்தோம். கட்டுப்பாடு அப்படின்றது அது கட்டுப்பட்டு தான் இருக்கும். தொடர்வினை அப்படின்றது தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கும். இப்ப கட்டுப்பாடற்ற அப்படின்னா அது என்ன பண்ண முடியாது? கட்டுப்படுத்தலாம் முடியாது. அந்த வினை அப்படின்றது அப்படியே மல்டிப்ளை போயிட்டே இருக்கும் அப்படின்றது கட்டுப்பாடற்ற தொடர்வினை. எண்ணற்ற நியூட்ரான்கள் பெருக்கமும் என்னது? நியூட்ரான் வந்து பெருகிட்டே இருக்கு. ஓகேவா? எண்ணற்ற நியூட்ரானோட பெருக்கமும் அதன் காரணமாக பிளவும் அதிகமான பிளவு பொருட்களும் உருவாகின்றன. என்ன பண்ணுது? அந்த பிளவு அப்படின்றது அதிகமாயிட்டே போகுது. அதன் காரணமாக பிளவும் அதிகமான பிளவு பொருட்களும் உருவாகின்றன. கட்டுப்பாடற்ற அப்படின்னா அது என்னது? அந்த பஸ் அப்படின்றது கட்டுப்பாடை இழந்துருச்சு அப்படின்னா அது எப்படி வேணா போகலாம், எப்படி வேணா போய் ஆக்சிடென்ட் ஆகலாம். அதுதான் கட்டுப்பாடற்ற அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜ்ல இல்ல. ஓகேவா? இது எப்படி வேணா போகுது அப்படின்றதான். ஓகேவா? இவ்வாறு ஒரு வினாடிக்குள் அதிகமான ஆற்றல் வெளியேறுகிறது. ஒரு செகண்ட் என்ன பண்ணுது? அதிகமான ஆற்றல் அப்படின்றது வெளியேறுது. அது என்னது? அணுகுண்டு வெடித்தல் நிகழ்த்தப்படுகிறது. அணுகுண்டு வெடிக்கும் போது என்னது? அது என்ன பண்ணுது? ஒரு செகண்ட்ல கட்டுப்பாடே இல்லாம என்ன பண்ணுது? அந்த வினை அப்படின்றது நிகழுது. புரியுதா? ரொம்ப ஒரு முக்கியமான வினா. தொடர் வினையானது தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. கட்டுப்பாடு என்னது? ஒரு செகண்ட்ல, ஒரு வினாடியில அது வந்து என்ன பண்ணுது? 1 அப்படின்ற அளவுல நியூட்ரான் எண்ணிக்கை பராமரிக்கப்படுது. அது கட்டுப்பாடான வினை. கட்டுப்பாடற்ற வினைனா அணுகுண்டு வெடிக்கிறது. என்ன பண்ணுது? அது கட்டுப்படுத்தி இல்லவே இல்லை. அது அப்படியே என்ன பண்ணுது? அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேவா? அடுத்து ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் பண்புகளை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான வினா. ஓகேவா? இது என்ன பண்ணுங்க? ஈஸியா படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? இந்த மாதிரி 3 பாக்ஸ் போட்டுக்கோங்க. பண்புகள் என்ன போட போறீங்க? ஆல்பா கதிர்கள், பீட்டா கதிர்கள், காமா கதிர்கள். ஓகேவா? அதோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தன்மை. ஓகேவா? இதை நீங்க படிச்சுக்கணும். இதை படிச்சாதான் நீங்க எழுத முடியும். தன்மை என்ன? மின்சுமை என்ன? அயனியாக்கும் திறன் என்ன? ஊடுருவும் திறன் என்ன? மின் மற்றும் காந்த புலங்களால் திசைவேகம் அப்படின்றது கண்டிப்பா படிக்கணும். இதை வச்சுதான் என்ன பண்ண முடியும்? நீங்க இதை ஃபுல்லா எழுத முடியும். கொஞ்சம் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. ரைட்டா? சார் நீங்க சொல்றது என்னோட நோட்ஸ்ல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. எல்லாமே வந்து கீ பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? இதுல உள்ளது உங்களுக்கு வந்து பேராவா கொடுத்துருக்கலாம், இல்ல இதே மாதிரி கொடுத்துருக்கலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அதுல உள்ளது நீங்க படிச்சுக்கலாம். ஜஸ்ட் வந்து ரிவிஷன் மாதிரி இதை பாத்துக்கோங்க. ஓகேவா? ஹீலியம் உட்கரு. ஓகேவா? ஆல்பா கதிர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹீலியம் உட்கரு இருக்கும். எலக்ட்ரான் பீட்டா கதிர்கள்ல எலக்ட்ரான்கள் -1 e⁻0 அப்படின்றது. இதுல காமகதிர்கள்ல மின்காந்த அலைகளா இருக்கும். ஓகேவா? மின் சுமை இது என்னது? நேர்மின் சுமையா இருக்கு. இது என்னது? எதிர்மின். பீட்டா கதிர்கள் என்ன இருக்கு? எதிர்மின் சுமையா இருக்கு. அப்ப காமா கதிர்கள் என்னது? நடுநிலை துகள்கள் சுழியா இருக்கு. சுழினா 0. ஓகேவா? நடுநிலை துகள்கள் என்னது? சுழியா இருக்கு. அயனியாக்கும் திறன் அப்படின்றது ஆல்பா கதிர்கள்ல அதிகம். அதே பீட்டா வந்து பாருங்களேன் ஆல்பாவை விட குறைவு. இது என்னது? காமா கதிர்கள்ல ரொம்ப கம்மி. ஓகேவா? ஊடுருவும் திறன். அயனியாக்கும் திறன் வேற, ஊடுருவும்னா ஒரு விஷயத்த வந்து ஊடுருவி போறது என்னது? ஊடுருவும் திறன். அப்ப ஊடுருவு திறன் அப்படின்றது ஆல்பா கதிர்கள்ல கம்மி. ஓகேவா? என்னது? பீட்டா கதிர்கள்ல ஆல்பா விட அதிகம், காமா கதிர்கள்ல ரொம்ப அதிகம். ஓகேவா? கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. மின் மற்றும் காந்த புலங்களால் அப்படின்றத பாருங்களேன். இரு புலன்களாலும் விளக்கமடையும். என்னது? 2 புலன்களாலும் இது விளக்கமடையுது. இரு புலன்களாலும் விளக்கமடையும். ஆனா ஆல்பாதுகளுக்கு எதிரான திசையில் விளக்கமடையும்.
இரு புலங்களும் விளக்கம் அடையும். ஆனா ஆல்பா துகளுக்கு எதிரான திசையில தான் விளக்க முடியும். ஆல்பா துகள் வந்து அதுக்கு எதிரான திசையில தான் அது விளக்கம் அடையுது. இரு புலங்களாலும் விளக்கம் அடையாது. என்னது? இரு புலங்களாலும் விளக்கம் அடையாது. NS சொல்லுமா? அப்ப NS என்னது? அது விளக்கமே அடையாது. திசைவேகம் அப்படின்றத பாருங்களேன். ஒளியின் திசைவேகத்தில் 1/10 முதல் 1/20 மடங்கு வரையில் செல்லும். என்னது? ஒளியோட திசைவேகம், லைட்டோட திசைவேகம் அப்படின்றது 1/10 இருந்து 1/20 வரையில செல்லும். ஒளியோட திசைவேகம் அப்படின்றது 9/10 மடங்குல செல்லும். ஒளியின் திசைவேகம் செல்லும். ஓகேவா? ஒளியின் திசைவேகத்துல செல்லும். ஓகேவா? இதுல இது காமா கதிர்கள். ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி கேட்கக்கூடிய வினா. ஓகேவா? கண்டிப்பா படிக்காம போவே கூடாது. ரைட்டா? ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் பண்புகளை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்புகள் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதணும் வரிசையா. ஆல்பா கதிர்கள் என்ன, பீட்டா கதிர்கள் என்ன, காமா கதிர்கள் என்ன அப்படின்றத எழுதணும். எழுதிட்டு அதோட தன்மை என்னன்னு அப்படின்னு எழுதணும். ஹீலியம் உட்கரு, இதோட எலக்ட்ரான்கள், மின்காந்த அலைகள். மின்சுமை அப்படின் போது நேர்மின் சுமை, அடுத்து என்னது? எதிர்மின் சுமை, நடுநிலை துகள்கள், சுழி. ஓகேவா? அடுத்து அயனியாக்கும் திறன் மிக அதிகம், இது ஆல்பா விட கம்மி, இது மிகவும் கம்மி. ஓகேவா? ஊடுருவும் திறன் வந்து குறைவு, இது ஆல்பா விட அதிகம், இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. காமால அதிகமா இருக்கு. மின் மற்றும் காந்த புலன்களால் அப்படிங்கும்போது இரு புலன்களால் விளக்கமடையும். இது என்ன பண்ணுது? இரு புலன்களால் விளக்கமடையும். ஆனா வந்து என்னது? இது ஆல்பா துகளுக்கு எதிரான திசையில விளக்கமடையும். இது என்ன பண்ணுது? இது விளக்கமே அடையாது காமா கதிர்கள்ல. ஒளியின் திசைவேகம் என்னது? 1/10 இருந்து 1/20 மடங்கு வரையும் இருக்கும். இது ஒளியின் திசைவேகத்துல 9/10 மடங்கு வரையும் இருக்கும். ஒளியின் திசைவேகத்துல செல்லும் அப்படின்றது. புரியுதா? புரிஞ்சுதான் நான் சொன்னது. நிறைய வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றத என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன். ரைட்டா? அடுத்து அணுக்கரு உலை என்றால் என்ன? அதன் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகளை விவரிக்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அணுக்கரு உலை அப்படின்னு பாருங்க. அணுக்கரு உலை அப்படின்றது முழுவதும் தற்சார்புடைய கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை நடைபெற்று மின் உற்பத்தி செய்யும் இடம் தானே சொல்றாங்க அப்படின்னா அணுக்கரு உலை அப்படின்னு சொல்றாங்க. இன்றியமையாத பகுதி கூறுகளது முதன்மையான பாகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அணுக்கரு உலை அப்படின்னு சொல்றாங்க. அதுல அப்படியே பிரிங்களா, எரிபொருள் இருக்கும், தனிப்பான் இருக்கும், அதுல இந்த கட்டுப்படுத்தப்படும் சுழி இருக்கும், குளிர்விப்பான் இருக்கும், தடுப்பு சுவர் இருக்கும். அப்ப ஒன்னொன்னுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேவா? பிளவுக்கு உட்படும் பொருளே எரிபொருள். ஓகேவா? எடுத்துக்காட்டு யுரேனியம். முன்னாடி பார்த்தோமா? யுரேனியத்துல வந்து என்ன பண்ணுது? நியூட்ரான் அப்படின்றது அதெல்லாம் பிரியுது, அது என்ன பண்ணுது? பிளக்குது அப்படின்றது சொல்லியிருந்தனா. அப்ப பிளவுக்கு உட்படும் பொருளை என்ன சொல்றாங்க அப்படின்னா எரிபொருள் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியம். தனிப்பான் உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைப்பதற்கும் தனிப்பான் பயன்படுகிறது. உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரானை வந்து என்ன பண்றாங்க? குறைக்கிறதுக்கு. என்னது? அப்படியே ரொம்ப வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் என்ன பண்றாங்க? தனிப்பான் அப்படின்றது பயன்படுத்துறாங்க. எது தனிப்பான் பயன்படுத்துறாங்க? கிராஃபைட் அப்படின்னா கனநீரை வந்து பயன்படுத்தி அதோட அந்த வெடிக்கிற தன்மையை வந்து குறைக்கிறாங்க. கட்டுப்படுத்தும் சுழி பாருங்களேன். தொடர் வினையை நிலைநிறுத்தி நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதாக பயன்படுகிறது போரான் மற்றும் காட்மியம். ஓகேவா? போரான் மற்றும் காட்மியம் சொல்றாங்க. தொடர் வினையை நிலைநிறுத்தி நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதாக பயன்படுது. கட்டுப்படுத்தும் சொல்லி. ஓகேவா? அந்த வினையை வந்து கட்டுப்படுத்தணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்றாங்க? போரான் மற்றும் காட்மியத்தை பயன்படுத்துறாங்க. குளிர்விப்பான் அப்படின்றத பாருங்களேன். அணுக்கரு உலையினுள் உருவாகும் வெப்பத்தை நீக்குவதற்கு பயன்படுகிறது. அணுக்கரு உலையில ஏற்படக்கூடிய வெப்பத்தை வந்து நீக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துறாங்க? நீர், தண்ணி மற்றும் ஹீலியம். நீர், காற்று, ஹீலியத்தை பயன்படுத்தி என்ன பண்றாங்க? அதை குளிர்விக்கிறாங்க. அணுக்கரு அடுத்து தடுப்பு சுவர். அணுக்கரு உலையை சுற்றி ஒரு தடிமனான காரியத்திலான சுவர் கட்டப்படுகிறது. அணுக்கரு உலையை சுத்தி என்ன பண்றாங்க? ஒரு காரியத்திலான ஒரு தடிமனான ஒரு சுவர் அப்படின்றது கட்டுப்படுத்துறாங்க. எதுக்கு? தடுப்பு சுவருக்கு. இது அபாயகரமான கதிர்வீச்சு மற்றும் சுற்றுப்புற சூழலில் பரவாமல் தடுத்து பாதுகாக்கிறது. என்னது? அந்த ஒரு யுரேனியம் 235 நீங்க வெடிக்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சுத்தி என்ன பண்ணணும்? காரியம். ஓகேவா? காரியத்திலான ஒரு தடுப்பு பொருள் பயன்படுத்திருக்கணும். இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டரியில வேலை பார்க்கறவங்க எல்லாம் காரியத்திலான உடல் பொருட்கள் அப்படின்றது போட்டிருப்பாங்க. என்னது? அந்த கதிர்வீச்சு அப்படின்றது நம்ம உடம்புல தாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய மூவிஸ்ல அப்படின்றது பார்த்திருக்கலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு இந்த லாஸ்ட் பார்த்த 2 கொஸ்டினும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு 7 மதிப்பெண் வினாக்கள் கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். நான் சொன்ன முக்கியமான இயற்பியல் இருக்க முக்கியமான வினாக்கள் எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான வினாக்கள். இது படிக்காம எக்ஸாமுக்கு போவே கூடாது. நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா பிசிக்ஸ்ல 8 லெசன்ல இருக்க முக்கியமான 7 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது பார்த்திருக்கோம். சில 4 மார்க் பார்த்தோம், சில 2 மார்க்கு சேர்த்து 7 மார்க் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நான் செக் பண்ணதுதான். இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அந்த லிங்க் இந்த பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்றேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம்.